கேரியர் ஸ்டார்ட் ஆனது 11/12/1985. ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 40 ஆண்டுகள் இன்சூரன்ஸ் துறையில் இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 28 டைம்ஸ் வந்து கண்டினியூவாக $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் மெம்பராக இருக்கேன். 4 டைம்ஸ் சிஓடி பண்ணியிருக்கேங்க. என்னுடைய பாலிசி டோட்டலாக நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய பாலிசி 11,000 பாலிசிஸ்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நவ் ஐ எம் கேலக்ஸி கிளப் மெம்பர். டே ஒன்லேருந்து எப்போ கேலக்ஸி கிளப் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து கேலக்ஸி கிளப் இருந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்கம் ஆஃபீஸ். ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுகிறேங்க. என்னுடைய ஆஃபீஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஸ்டாஃப்ஸ் 5 பேர் வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில்ஸ். ஸோ $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த அசோசியேஷன் மெம்பராக இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது. இப்போ பிப்ரவரியில் கிட்டத்தட்ட 20 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 8, அதில் ஒரு 31, 39 டேஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த 39 டேஸ்க்குள்ள நம்ம வந்து சாதனைகள் கட்டாயம் புரிய வேண்டும். எப்படி நம்ம வந்து $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் பண்ணுறது, நம்மளுடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் ரவுண்ட் டேபிளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 11,32,600 வச்சிருக்காங்க. எம்டிஆர்டி மெம்பர் ஆகணும் அப்படின்னா 11,32,600 நம்ம வந்து 1/1/2025 to 31/12/2025 பண்ணணும். பட் இது வந்து அவங்களுடைய கேலண்டர் இயர். ஆனால் நம்ம இந்த 39 டேஸுக்குள்ள இந்த $1 மில்லியன் எம்டிஆர்டி அப்படிங்கிற இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11,32,000 கமிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எனது தாழ்மையான கருத்தாக இந்த நேரத்தில் உங்களிடம் குறித்தாக் கொள்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 39 டேஸுக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இதில் வந்திருக்கீங்க, ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கீங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முகவர்களாக இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோர் தென் 100 கிளைண்ட்ஸ்க்கு மேலே இருப்பாங்க இல்லைங்களா? மோர் தென் 100 கிளைண்ட்ஸ்க்கு மேலே இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ப்ராஸ்பெக்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படி கையாளணும், இந்த 39 நாளில் எப்படி கையாண்டு நம்மளுடைய எம்டிஆர்டி என்ற இலக்கை எப்படி அடைவது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி புதுசாக எல்லாமே என்ட்ரி ஆயிருக்கு. இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு கமிஷன்ஸே குறைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங், இந்த இயர் வந்து ஒரு சேலஞ்சிங் இயராக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம முகவர்கள் தோய்வு அடையக்கூடாது. நம்ம வந்து உழைக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள். நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 39 டேஸில் நம்ம எந்தெந்த மாதிரி பிளானை வந்து சேல் பண்ணால் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரீமியம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதை கூறிக்கொள்கிறேன். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீவன் உற்சவ் இருக்கு, ஜீவன் உமங் இருக்கு, ஜீவன் லாப் இருக்கு. இந்த 3 பிளானுமே ரொம்ப பாப்புலரைஸ்ட் பிளான். அதே மாதிரி ஜீவன் லக்ஷயா, இது எல்லாமே பாப்புலரைஸ்ட் பிளான். இது இல்லாத நமக்கு யூனிட் லிங்க் பிளான்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியம் நிவேஷ் பிளஸ் இருக்கு, இண்டெக்ஸ் பிளஸ் இருக்கு, அப்புறம் பென்ஷன் பிளஸ் இருக்கு. இது இல்லாத சிங்கிள் பிரீமியத்தில் ஜீவன் அக்ஸை இருக்கு, ஜீவன் சாந்தி இருக்கு. ஸோ இதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளதான் நம்ம வந்து அதே சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீவன் தருண் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ வந்து இது இருக்கு, அமிர்த் பால்ங்கிற பிளான். ஸோ இந்த பிளானுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த 39 நாட்களும் நம்மளுடைய நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம பாலிசி ஹோல்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்மளுடைய பிளானை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தெரிவித்து அவர்களிடம் பாலிசி பெற வேண்டும். நம்ம வந்து இப்போ இருக்கிற 39 டேஸுக்குள்ள ஹை ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஜீவன் உற்சவம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் டேர்ம் பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டேர்ம் இருக்கு. இந்த 5 இயர்ஸ் டேர்மில் வந்து ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு ஹெவியாக வாங்க முடியும். ஒரு 10 lakhs பாலிசி எடுத்தாவே கிட்டத்தட்ட ஒரு 2,12,000 15,000 ப்ரீமியம் வரும். இதே 16 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் ரேட் வந்து 25% ப்ளஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் பிளான்ல அதில் வந்து நமக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா
இதே 10 lakhsக்கு ஒரு 60,000 ஆர் 70,000 சம்திங் தான் இருக்கும். இதுல இந்த ஷார்ட் டைம் பிளான் பண்றதுனால நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு கமிஷன் வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த 25% என்ன வாங்குவோமோ இதுல வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி பாலிசியாளர்களுக்கு ஒரு சிறந்த பாலிசி. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்புவாங்க. 5 வருஷம் கட்டிட்டு ஆனால் 10th இயர்ல இருந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து டில் லைஃப் வரைக்கும் ஒரு சர்வே இது அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று கேரண்டீடு இன்கம், இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி இன்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது வேணா ஆப்ட் பண்ணி கொடுக்கலாம். வேண்டாம்னா குவிட் பண்ணி வெளியில் வந்துடலாம். இது எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு. ஜீவன் வந்து நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பாலிசி சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது 15 இயர் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15, 20, 25, 30 அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிளான் அதே மாதிரி சில்ட்ரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமிர்த்பால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான். ஒரு 7 இயர்ஸ் பிரீமியம் கட்டிட்டு குழந்தையோட 20ஆவது வயசுல பிறந்த குழந்தைக்கு ஒரு 20ஆவது வயசுல லம்சமா ஒரு பேமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அமிர்த் பால் இருக்கு. ஸோ எல்லாருமே நான் பார்த்தீங்கன்னா இந்த அமிர்த் பாலை வந்து எங்கெல்லாம் கஸ்டமர் சைடில் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல சொன்னோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து கேப்சர் பண்றாங்க. ஸோ இந்த பிளானை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பிரீமியம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த அமிர்த் பால்லே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவா ஒரு பிளானை வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா இந்த மார்ச்சுக்குள்ள நம்மளுடைய இலக்கை பிரீமியத்தை அடைய முடியும், அதே மாதிரி கமிஷனையும் அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு சேலஞ்சிங் டைம் தான். நிறைய உங்களுக்கு வந்து நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் டஃப்பாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாலிசியாளர்களுக்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நியூ பிசினஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரிடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட 100ல இருந்து 200 இல்லை 500, 1000 பாலிசியோடு இருப்பாங்க. இவங்க வந்து ரிப்பீட்டட் கிளைண்ட். இவங்களை திரும்ப நம்ம போய் சந்திச்சு இந்த பிளான்ல எடுத்து சொல்லி புதுசா வந்திருக்குங்கிறத எடுத்து சொல்லி நம்ம பிரீமியம் வாங்கி இந்த ஷார்ட் டைமுக்குள்ள வாங்குறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நியூ கிளைண்ட்ஸையும் பாருங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஷார்ட் டைமுக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரை வந்து நல்லா சர்வீஸ் கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நம்மளுடைய இதுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம குரூப்ல வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம நிறைய இப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு பாலிசி சந்திப்போம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளானை கொண்டு போவோம். பட் அவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் டைம் டெபாசிட்டா கொடுங்க, ஒரே பேமெண்டா போட்டா, சில்ட்ரன் இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு வந்து இப்போ போட்டு ஒரு கையில் ஒரு 5 லட்சம் ரூபா இருக்கு, நான் போட்டுட்டு ஒரு 10 இயர் கழிச்சு வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த பேங்க் டெபாசிட் போறதை வந்து நம்ம வந்து நிவேஷ் பிளஸ்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். என்ன ஏற்ற குறைவுகள் வந்தாலுமே இந்த நிவேஷ் பிளஸை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 8% இஸ் கேரண்டீடு இன்கமா அந்த 10 இயர்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே வந்து பேங்க் டெபாசிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 6.5 to 7க்குள்ள தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த டிவிஎஸ் பிளஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்னே சொல்லலாம். சிங்கிள் பிரீமியமா எடுத்துட்டு போய் அது வந்து பாத்தீங்கன்னா 1 lakhல இருந்து நம்ம சேல் சரி பண்ணனும். சார் மியூட்ல இருக்கு சார். சார் பாலச்சந்திரன் சார் உங்களுக்கு மியூட்ல போயிடுச்சுங்க சார். ப்ளீஸ். இல்லைங்களா சார்? கரெக்டா இருக்கு. கரெக்டா சார்? கரெக்டா இருக்குங்க சார். ஓகே. ஸோ ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளரை சந்திக்கிறப்போ ஒரு சிங்கிள் பிளானை சேல் பண்ணாத மல்டிபிள் பிளானை நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீடும் ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா 2-3 பாலிசி வித்த மாதிரி இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல ஒரு சைசபிள் பிரீமியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கமிஷனும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு பிளானா வந்து சேல் பண்ண பாருங்க. அது நிச்சயமாக இந்த 39 டேஸுக்கு நம்ம வந்து கை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து ஜீவன் அக்ஸை அப்படிங்கிற பிளான், ஜீவன் சாந்திங்கிற பிளான் இருக்கு. அது வந்து பென்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு ஈல்டு கொடுக்குறாங்க. ஒரு 6.5 to 7க்குள்ள தான் ஆப்ரேட் ஆகுது. பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. ஸோ அதையும் சேல் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியை எடுத்துங்க. அதான் வந்து நம்ம எம்டிஆர்டி இலக்கை அடணும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் பிளான் வித்தால் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். நம்ம வந்து எண்டோமெண்ட் டைப் ஆஃப் பாலிசி, ஜீவன் உம்மங்கு, ஜீவன் உத்சவ் இது மட்டுமே சேல் பண்ணிட்டு நம்ம வந்து இலக்கை அடைய முடியாது. ஏன்னா கஸ்டமர் நீடுன்னு ஒன்று இருக்கு. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம
அறிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க இன்னொருத்தர் ரெஃபரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் போட்டிருக்கேன், நான் ஒரு சிங்கிள் பிரீமியம் போட்டிருக்கேன், நான் குழந்தைகளுக்கு வந்து அமிர்த் ஷார்ட் டைம் பிளான் போட்டிருக்கேன், இல்லை ஜீவன் உற்சவ் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஒன்று எடுத்துங்க. ஏன்னா அவர் என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த டேமத்தை அவரும் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபரலாக கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நல்ல நம்ம வந்து கஸ்டமர் அணுகிறப்போ ஒரு அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் நீடு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய இலக்கும் ஃபுல்ஃபில் ஆகும், கஸ்டமருடைய இலக்கும் ஃபுல்ஃபில் ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நம்ம ஈஸியா வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி டைப்ல நாங்கள் மாதிரி இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் பிளானே விற்காத, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் போகாத, நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் போகிறோம். எம்ப்ளாயி ஸ்கீம் வந்து தாராளமாக சேல் பண்ண முடியும். எம்ப்ளாயருங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கும் கொடுக்கலாம், ப்ரொப்ரைட்டர் கம்பெனிக்கும் கொடுக்கலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பல்கான ப்ரீமியம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாலிசி சேல் பண்ணுறது எல்லா பாலிசியுமே சேல் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைகளே இல்லை. ஒரு அடிஷ்னலாக 2-3 பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணோம்னா ஒரு சைஸபிள் ப்ரீமியம் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இந்த எம்ப்ளாயி பொறுத்தளவுக்கு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டாக்ஸ் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து இந்த கட்டக்கூடிய ப்ரீமியம் அந்த கம்பெனி வந்து அந்த எம்ப்ளாயிக்காக, அந்த எம்டிக்காக, இல்லை டைரக்டருக்காக, இல்லை ப்ரொப்ரைட்டருக்காக கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து அண்டர் செக்ஷன் 37(1) வந்து 100% அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்றாங்க இன்கம் டேக்ஸ்ல. இப்போ 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா 100% இஸ் அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது வந்து கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் ஆகுது. இந்த பாலிசி அசைன் பண்ணி கொடுத்துட்டா, அந்த எம்ப்ளாயிக்கு அசைன் பண்ணி கொடுத்துட்டா, அவரும் வந்து இப்போ செக்ஷன் 80C இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவு 2 ரிஜிமா பிரிச்சுட்டாங்க, நியூ ரிஜிம் அண்ட் ஓல்டு ரிஜிம் சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து ஓல்டு ரிஜிம்ல இருந்தா 80C 80D இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து டாக்ஸ் ரிலீஃப் எடுத்துக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னா டாக்ஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 தான் இருக்கு நம்ம ஆப்ஷன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிஜிம்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான இந்த பெனிஃபிட்ஸ், இந்த இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் இருக்கிறதுனால நியூ ரிஜிமோட இப்போ இருக்கிற பட்ஜெட்ல வந்து ஓல்டு ரிஜிம் வந்து பெனிஃபிட்டபுளா இருக்கு. டாக்ஸ் ஆங்கிள் பார்க்குறப்போ ரொம்ப இவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பேயருக்கு வந்து அதிகமான டாக்ஸ் பே பண்ண வேண்டிய இல்லை ஓல்டு ரிஜிம்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த எம்ப்ளாயி ஸ்கீமை வந்து கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனிக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அந்த எம்ப்ளாயிக்கும் வந்து 80Cல வந்து டாக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. ஸோ இதே பிளானை வந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியா டீல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ கீமேன் இன்சூரன்ஸாக கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா கீமேன் இன்சூரன்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூர்லி டேர்ம் பிளான் மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு டேர்ம் பிளான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த பிளான் மட்டும்தான் நம்ம சேல் பண்ண முடியும். வித் ப்ராஃபிட் பிளான் வந்து சேல் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டேர்ம் பிளான் மட்டும் தான் சேல் பண்ண முடியும். டேர்ம் பிளான் நல்ல ஹியூஜ் சம் அஷ்யூர்டு வரும், நல்ல ஒரு ஹை ப்ரீமியம் வாங்க முடியும். அதுலேயும் வந்து டேர்ம் பிளான்ல சிங்கிள் ப்ரீமியம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 லட்சம் வாங்கலாம், 20 லட்சம் வாங்கலாம், 50 லட்சம் வாங்கலாம். அந்த டேர்ம் பிளான் வித்தாலும் நமக்கு ஒரு சைஸபிள் கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கீமேன் இன்சூரன்ஸ்லேயும் இருக்கு. இந்த 2 ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் யாரெல்லாம் வந்து ஒரு லிமிடெட் கம்பெனியோ அல்லது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கம்பெனியோ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அணுகி உங்களுக்கு கம்பெனிக்காக டாக்ஸ் பிளானிங் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி தாராளமாக இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணி அதை சேல் பண்ண முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம நிறைய வந்து பாலிசி ஹோல்டருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் சர்வீஸுக்கு தான் மெயின். பாலிசி ஹோல்டருக்கு என்ன சர்வீஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் வாங்கி கட்டுறதும் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்கவுங்களே ஓனாக வந்து இதில் எல்ஐசி டிஜிட்டலில் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறனால அதுக்குள்ளேயே போய் இப்போ எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசிக்கு நம்ம பெருசாக வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கையில் வச்சிருக்கோம் அப்படின்னா நாட் ஓன்லி இன்சூரன்ஸ் பிளான் இதில் மட்டுமே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. பர்சனலாக அவங்களுடைய தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும். அவங்களுக்கு பர்சனலாக என்னென்னலாம் தேவைப்படுதோ
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம். அவர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காருன்னா, ஒரு நல்ல ஒரு ஆர்க்கிடெக்ட்ட, நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர அவருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணி குடுக்கலாம். இவர வந்து நீங்க அணுகுங்கன்னு சொல்லி. அதே மாரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர் அவருக்கு வேணும் அப்படின்னா, ஆடிட்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி குடுக்கலாம். அதே மாரி ஒரு நல்ல டாக்டர் ஒரு வேணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ வந்து எடுத்துட்டு போய் தான் நம்ம வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து வின் பண்ண முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் இந்த மாரி எல்லாமே பாலிசி பொறுத்தவரை நம்ம பெருசா சர்வீஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் கூட ஆன்லைன்ல பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர வந்து பர்சனலா அவருக்கு என்ன தேவைகளோ, அத வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அப்போ வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னைக்குமே இருக்கும். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய பாலிசியாளர்கள் வெளியில போமாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அத வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தான் வந்து வேற ஒரு முகவரோ அல்லது பிரைவேட் கம்பெனியோ அல்லது நம்ம பாலிசி எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க விருப்பமில்லாத போயிடுறது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்டப் பண்றது எல்லா டைப்லயும், அதாவது பாலிசி சேல் பண்ணிட்டு அதை சர்வீஸ் பண்றதுல மட்டும் நமக்கு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலா அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் டெக்னிக்கல் பாயிண்ட். நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸா நான் இதை பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாலிசியோட எல்லாருமே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான். யாருக்குமே என்னுடைய கஸ்டமருக்கு வந்து பாலிசி எங்க போட்டிருக்காங்க, அந்த பாலிசி எப்ப கட்டணும், எப்ப மெச்சூர் ஆகும் எதுவுமே தெரியாது. பாலிசி பிரான்ச்சே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து பர்சனலா அவங்களுக்கு வந்து ரெகுலரா சர்வீஸ் குடுக்கறனால தான் அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த மாரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த இந்த ஃபீல்டுல வந்து ஜெயிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு எல்லா வகையிலும் எந்த மாரி வேணா நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தேவைகளோ, ஈவன் இஃப் ஒரு 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 ஃப்ளைட் புக்கிங் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்கனால வந்து முடியும். பட் இருந்தாலும் வந்து அது என்ன எப்படிங்கிறது தெரியாத போகும். நம்ம வந்து அதை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஃப்ளைட் புக்கிங் பண்ணி குடுக்குறது, ஒரு ரயில்வே புக்கிங் பண்ணி குடுக்குறது, இல்ல எங்கேயாவது ஒரு ஒரு ரிசார்ட்டுக்கு போறாங்க, இல்ல வெளியூர் போறாங்க, அங்க வந்து ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி குடுக்குறது. ஏன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் முகவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாரி, ஒரு பல்கலைக்கழகம். அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து அவங்க கஸ்டமர் நினைக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், என்ன டைப் ஆஃப் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் ஆகும். ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை வந்து கட்டாயம் பாலிசியோட கொடுப்பாங்க. எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் சரி, அந்த பாலிசியில பெரிய ஈல்டே கிடைக்கலனா கூட நம்ம ரிலேஷன்ஷிப் விட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் வந்து கட்டாயம் பாலிசி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 30 இயர்ஸ் சர்வீஸ்ல நிறைய பாலிசி மெச்சூர் ஆயிட்டே இருக்கு. இந்த மெச்சூர் ஆயிட்டு இருக்கிறப்ப பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால நான் ரெக்கரிங்கா திரும்ப திரும்ப அவங்கள போய் பாக்குறப்போ பாலிசி எனக்கு வந்து நியூ கஸ்டமரே வேண்டியதே இல்லை. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நம்ம டீல் பண்றதுனால அவங்ககிட்ட இருந்தே பாலிசிகள் திரும்ப வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த பாஸ்ட் அந்த நம்ம 30 இயர்ஸா நம்ம வந்து நாட் ஓன்லி எல்ஐசி மட்டுமே சர்வீஸ் இல்லாத அடிஷனலா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு எல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்பி நிச்சயமாக இந்த ஏஜென்ட் வந்து நம்ம நல்லா நம்மளுடைய ஃபேமிலி நல்லா வந்து நம்ம இல்லைனா கூட நம்ம ஃபேமிலி வந்து பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன இலக்கை அடைய முடியுமோ நிச்சயமா அடைய முடியும். நாட் ஓன்லி இன் எம்டிஆர்டி ஆர் கோர்ட் ஆஃப் த டேபிள் ஆர் டாப் ஆஃப் த டேபிள் அல்லது சேர்மன் கிளப் மெம்பர், கேலக்சி கிளப் மெம்பர், கார்பரேட் கிளப் மெம்பர், இப்போ வந்து ஹையஸ்ட் வந்து எலைட் கிளப் இதெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ் அடையணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்து அவங்கள போய் அடிக்கடி பார்த்து நம்மளுடைய நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து பாலிசியில நம்மளுடைய பிளான்ஸை பற்றி சொல்லி அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம வந்து நம்ம என்ன இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆண்டுக்குள் அந்த பினான்சியலுக்குள் அடைய முடியும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச ஒரு இதனை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய பிரைவேட் கம்பெனி உள்ள போட்டுட்டாங்க. நிறைய ஆக்சிஸ் மேக்ஸ், இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, எஸ்பிஐ லைஃப், கொட்டாக்கு, இதை மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு போட்டிக்களமா இருக்கு. அந்த போட்டிக்களத்தில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அந்த என்னுடைய பாலிசி ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்காத பிரைவேட் கம்பெனியில் ஒரு பாலிசி கூட எடுக்கவே மாட்டாங்க. இந்த பாலிசி உங்ககிட்ட இல்லை, பிரைவேட் கம்பெனியில் இருக்குது, இதை வந்து நீங்க ஸ்டடி பண்ணி சொல்லுங்க, இது வந்து நமக்கு சூட்டபிளா இருக்குமா, பெனிஃபிட் கொடுப்பாங்களா இல்லையா.
நான் அவங்களுக்கு மெனக்கெட்டு அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்களுடைய அந்த கம்பெனி இப்போ கொட்டாக்கில் கேட்குறாங்கன்னா அவங்களுடைய பாலிசியெல்லாம் போய் வெரிஃபை பண்ணி எது வேணும் வேண்டாங்கிறத எடுத்து கொடுத்து, நான் இப்போ எல்ஐசி எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளையும் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வந்து பேங்க் அஷ்யூரன்ஸ் இருக்கிறனால அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நிச்சயமாக எனக்கு ஒரு பாலிசி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு எல்ஐசிலேயே கிடைக்கும், எல்ஐசிலேயே நம்ம போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கஸ்டமர் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், ஒரு பெரிய கம்பெனியுடைய ஒரு ஓனர், அவர் வந்து எங்கிட்ட கூப்பிட்டாரு. பர்டிகுலராக அந்த வந்து நம்ம எல்ஐசியில் இருந்துட்டு எல்ஐசி மேனேஜரும் உட்காந்துருக்காரு, ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் 2 பேர்த்தையும் உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். இவங்க 2 பேரும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனிக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் என்ன பிளான் போகிறது, அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நீ என்ன சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டாரு. அவங்க வந்து இந்த மாதிரி எல்ஐசி இல்லை இது ஜீவன் லாப் சொல்கிறாங்க, அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு. நம்ம எல்ஐசி மேனேஜர், பேங்க் இன்சூரன்ஸ் மேனேஜர் உட்காந்துருக்காரு, அந்த பேங்कोடைய ஆக்சிஸ் பேங்கோடைய மேனேஜர் உட்காந்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, எல்ஐசி மேனேஜர் மட்டும் பேசுறாரு. உங்க மேனேஜர் வந்திருக்காரு, நீங்க பேசுங்க அப்படின்னு அந்த போனை கொடுத்துட்டாரு. அந்த சிஎல்ஐ அந்த பேங்க் இன்சூரன்ஸ் மேனேஜர் எங்கிட்ட போனை வாங்கி பேசினாரு. எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். அப்போ வந்து அவர் வந்து பார்த்துட்டு, சார் நீங்க தானா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன். நான் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து ஜீவன் லாப் வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னேன். நிச்சயமா கொடுங்க, நான் வந்து எல்லா பிளானும் கொடுத்துட்டேன், ஜீவன் லாப் நான் கொடுக்கல, நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை கொடுங்க, தாராளமாக எடுத்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு. அப்புறம் உடனே அவங்க எம்டி கையில போனை கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து ஜீவன் லாபே எடுக்கலாங்க சார் அப்படின்னு. என்ன எடுக்கிட்டு அப்படின்னாரு. உங்கள்கிட்ட நிறைய எல்லா பிளானும் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்றது அப்படின்னாரு. நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ செய்யுங்க அப்படின்னு. நீ வந்துட்டாங்க, எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும், நான் ஒரு 2 lakhs பிரீமியத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டாரு. அதை கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாரு. நான் சொல்லிட்டேன், நான் என்னுடைய பாலிசி இல்லாத நீங்க பேங்க் மூலமா என்னெல்லாம் எடுத்திருந்தாலுமே ஏற்கனவே அவங்களுடைய இதுல வந்து போர்ட்போலியோ எல்லாத்தையும் வச்சிருக்கேன், இதையும் இன்க்ளூட் பண்ணிட்டு இதுக்கு சேர்த்து சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட கடந்த 30-35 ஆண்டுகளாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தனால தான் எங்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு போடுறாங்க. அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஒரு பில்டரு, அவர் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இன்சூரன்ஸ்னா இவர் தான், இவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இல்லாத கொடுத்து போட்டு சொன்னாரு, இது வந்து அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன், உனக்கு வந்து மார்ச்ல நீ என்ன கொண்டு வரையோ நான் பார்த்து ஸ்டடி பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெகுலராக வந்து ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள நிறைய பிளான் கொடுத்துருக்கு. நிறைய வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி எவ்ரி இயர் கண்டினியூவா அந்த 30 இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்ஐசியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த காலகட்டத்தில் 39 டேஸ்க்குள்ள நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள போய் அணுகி நிச்சயமாக நீங்கள் பாலிசிகளை வாங்கி வர முடியும், நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் திரும்பவும் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ஸோ என்னுடைய இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இப்படி தான். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஆஃபீஸ்க்கு அதிகமாக போகவே மாட்டேன். என்னுடைய இதை சொல்லிடுறேன், எல்ஐசி ஆஃபீஸில் எனக்கு ஒர்க்கே கிடையாது. ஸ்டாஃபுக்கு பார்த்துக்குவாங்க. என்னுடைய வேலையெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட போய் பார்க்குறதா, காலையில் எழுந்திரிச்சா கஸ்டமரை போய் பார்க்குறதா. கஸ்டமர்கிட்ட போனாலுமே வந்து எனக்கு பாலிசி போடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். அவங்களுக்கு என்ன நீடு, அந்த நேரத்தில் என்ன நீடோ அதை வந்து இமீடியட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு, அவங்க எப்போ வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ வந்து என்னுடைய பிளான் எல்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு ஃபைன் மார்னிங் அவங்களுக்கு மணி ஃப்ளோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அந்த மாதிரி அவங்க வந்து ரெகுலராக நம்ம வந்து கஸ்டமர் மீட், அதாவது ஃபீல்டில் இருக்கணும். இன்சூரன்ஸ் முகவர் அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படின்னா அதிக நேரம் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடாது. ஓன் ஆஃபீஸ் இருந்தால் எல்ஐசி சம்மந்தப்பட்ட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கணும். கஸ்டமர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய இது இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஐசி ஆஃபீஸில் வந்து அதிகமாக செலவிட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப், எங்கே போனாலும் கஸ்டமரோட இருங்க, கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக அவங்க ரெஃபரல் கொடுக்கறது இல்லாத அவங்களும் வந்து பாலிசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறோம், அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட வந்து நேற்றுக்கு ஒரு கஸ்டமருக்கு அவர் வந்து எங்கிட்ட பாலிசி எடுக்கல. பாலிசினா ஹெல்த் பாலிசி நான் எல்லா கம்பெனியும் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து எக்ஸிஸ்டிங் ஹெல்த் பாலிசி வந்து நேஷனல் இன்சூரன்ஸ்ல இருக்கு. அந்த ஏஜென்ட் அதிகமாக அவருக்கு வந்து சர்வீஸே பண்ணல. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். 1 full day அவருக்காக போய் நான் இருந்து எல்லாமே பண்ணி உள்ள அட்மிஷன்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு போய் என்னுடைய கார்லயே கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கஸ்டமர்.
கிட்டத்தட்ட அவருடைய பிரீமியமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2.5 கோடி ரெகுலர் பிரீமியம் கட்டுறாரு. ஸோ அவருக்கு வந்து நான் வந்து அந்த 1 டே 2 டேஸ் என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கல. பட் ஆனா இருந்தாலும் அந்த டைம் 2 நாள் கொடுத்தாலுமே அவருடைய மனதில் நான் இடம் பிடிச்சிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அப்பவே கூப்பிட்டு அவங்க சன்ஸை கூப்பிட்டு, நீ எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் வச்சிருக்கிறியோ, அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு. எந்த ஏஜென்ட்டையும் நம்ம ஆபீஸ்க்குள்ள விட வேண்டாம். இவரே எல்லாம் பார்த்துக்க சொல்லு. அதே மாதிரி இந்த ஆண்டு மார்ச்ல வந்து அவருக்கு வந்து என்ன கேட்கிறாரோ அந்த மாதிரி பிளான கொடுத்து, அவர் என்ன பிரீமியம் கேட்கிறாரோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 சென்னையும் சொல்லிட்டாரு. இது எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் என்னன்னா, நான் வந்து அவருக்கு செஞ்சது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். அவருக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற கடமையில வந்து அந்த அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, இவங்க 2 சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், நீங்க 2 பேருமே வர வேண்டாம். இவர் வந்துட்டாரு, என்னோட ஏஜென்ட் என்னை பார்த்துப்பாரு. நீங்க வந்து அட்மிஷன் ஆகி வெளியில போற வரைக்கும் இவர் தான் பொறுப்பு, இவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாதர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது என்னன்னா, நான் எதிர்பார்த்து செய்யல. பட் ஆனா எதிர்பார்க்காத ஒண்ணும் எனக்கு நடக்குது. அவர் 4, 5 பேரை கூப்பிட்டு அப்பவே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் எப்படின்னா இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான். இதுதான் ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து பாலிசியினுடைய பிரீமியத்தை வாங்கி கட்டி பாலிசியில வந்து சர்வீஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து அவங்களோட மனதில் நம்ம இடம் பிடிக்கிறோம். அதுதான் முக்கியம். அந்த மனசுல இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, காலத்துக்கு எவ்வளவு பெரிய ஏஜென்ட் எவ்வளவு அவங்க ரிபேட் கொடுத்தாலும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஏஜென்ட் இருக்காரு, இவரே எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமாக ஒவ்வொருவரும் கடைபிடிங்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு கொள்கிறேன். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன இலக்கை அடைய முடியுமோ நிச்சயமாக அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான பாயிண்டே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னாவே நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து தேவையில்லாத, அதாவது இந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் அணுகுவாங்க. வேற வேற கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி அணுகுவாங்க, பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அணுகுவாங்க, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அணுகுவாங்க, வேற சிட்டு கம்பெனி அணுகுவாங்க. ஸோ இதெல்லாமே ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மேல அதிகமாக வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மேல அதிகமாக வச்சிருக்கணும். அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு மட்டும் ஜெனரல் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக அதை தேர்ந்தெடுத்து செஞ்சு அப்படின்னா அதிலே வெற்றி பெறலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக வந்து நம்ம வந்து வேற வேற இதுல வந்து நம்மளுடைய எண்ணங்களை இது பண்ணாதீங்க. ஒரு சிட்டு கம்பெனி இது பண்றது, இல்ல வந்து ஒரு இது பில்டரோட டைப் பண்ணிட்டு ஏதாவது அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதான் எது செய்தாலும் கஸ்டமருக்கு ஒரு லேண்டே வாங்கி கொடுக்கணும்ல, அதை பிரதிபலன் பார்க்காத அதை போய் நேர்ல போய் பார்த்து முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லேண்ட்ல நமக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அது வந்து அன்னைக்கு மட்டும்தான். பட் ஆனா அவருடைய மனசுல இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்க ரெகுலரா நமக்கு பாலிசி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் விட்டுறாதீங்க என்பதை இங்கு வந்திருக்கும் அனைத்து முகர்களுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா என்னன்னா, என்னுடைய வெற்றிக்கு காரணமே இந்த கடந்த 40 ஆண்டுகளாக என்னுடைய வெற்றிக்கு காரணமே ரிலேஷன்ஷிப் தான். மெயினா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி நான் ஒரு ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன். அதாவது வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அட்டன் பண்ணுவேன். கட்டாயம் வந்து அந்த நேரத்துல என்னோட க்ளோஸ் ரிலேஷனுடைய இதா இருந்தா கூட போக மாட்டேன். கஸ்டமர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமருடைய ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி போவேன். அவருக்கு ஏற்பட்டக்கூடிய ஏதாவது ஒரு இழப்பு, இல்ல ஒரு நல்லது ஒரு கெட்டது நடந்தா கூட இமீடியட்டா போய் அங்க வந்து அட்டன் பண்ணக்கூடிய, அதிகமா வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க. இதெல்லாம் எங்கிருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த $1 மில்லியன் 1986 இருந்து 98ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப போராடித்தான் 98ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறேன். இது வந்து நிறைய முகவர்கள் அங்க வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. $1 மில்லியன் அந்த இதுல வந்து யுஎஸ்ஏ வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருந்த ஒரு 15 டைம்ஸ்க்கு மேல போயாச்சு. அந்த டைம்ல வந்து நான் டிராவல் பண்ற ஃபிளைட்ல வந்து நம்மளுடைய ஆல் இந்தியா நம்பர் 1 ஏஜென்ட் பரத் பரேக் வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து என்னுடைய சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட வந்து நம்ம போகக்கூடிய அந்த ஜேர்னி டைம்ல கிட்டத்தட்ட 1 ஹவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அவர் எப்படியெல்லாம் வந்து பிசினஸ் பண்றாரு, எப்படியெல்லாம் வந்து ஃபீல்டில் இவ்வளவு நாள் இடம் பிடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை பண்றாரு அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப அப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான். நான் வந்து எதுவுமே செய்யறது இல்லை, அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைகளோ செஞ்சு கொடுக்குறேன். கிளைம்னு வந்தா என்னுடைய கிளைம்னு இல்லை, எந்த கிளைம் எல்ஐசி இல்லை சம்பந்தப்பட்ட கிளைம் அந்த ஏரியாவில் அந்த பர்டிகுலர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது நடந்தாலும் அந்த சிட்டியில் எது நடந்தாலும் அவங்களுக்கு வந்து தனி இதுக்குன்னே ஸ்டாஃப் வச்சு அவங்கள போய் பார்த்து அந்த கிளைமுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்து அந்த பேமெண்ட் வர்ற வரைக்கும் அவருடைய பொறுப்பா எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு சக்சஸ்ன்னு சொன்னார். அதே மாதிரி
எந்த ஒரு ஃபங்க்ஷன், கஸ்டமருடைய ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நடந்தாலும் என்னுடைய என்னுடைய நான் வந்து முதலாளா அட்டன் பண்ணுவேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை தள்ளி போட்டு போய் பார்ப்பேன். இதுதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கனால தொடர்ச்சியாக நான் வந்து ஃபீல்டில் வெற்றி பெற முடியுது அப்படிங்கிறத வந்து சொன்னார். ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் பார்த்தீங்கன்னா 66,000 பாலிசிகளை வச்சுட்டு வின் பண்ணிட்டு இருக்காரு. ஆல் இந்தியா நம்பர் 1, ஆல்மோஸ்ட் ஏசியாவிலேயே நம்பர் 1 கமிஷன் வாங்கக்கூடிய முகவர் பரத் பரக் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய முகவர்கள் எல்லாருமே அவங்க பிசினஸ் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு இதுக்கு ஈர்க்கப்படுறாங்க. ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கப்படுறதுனால தான் செய்ய முடியுது. ஸோ அதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியும். நான் இந்த 39 நாட்களை மட்டுமே வெற்றி அடைஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. எம்டிஆர்டி நீங்க ரெகுலரா பண்ண முடியும். கோர்ட் ஆஃப் த டேபிள் ரெகுலரா பண்ண முடியும். அதே மாதிரி உங்க டாப் கிளப் நீங்க என்ட்ரி ஆக முடியும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாலிசி ஹோல்டர்களுக்கு வந்து என்ன, அதான் வந்து நான் ஏன் வந்து எல்ஐசி சில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்ஐசி ஏன் ஆஃபீஸ்க்கு போறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசி நம்ம எடுக்கிறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கேஒய்சி ப்ரொபோசல் ஃபார்ம் 300 ஃபில்அப் பண்ணுறோம். கேஒய்சி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் இது எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறப்போ ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஒரு டாக்கெட், எல்ஐசியில் எப்படி ஒரு டாக்கெட் மெயின்டைன் பண்றோம் அதே மாதிரி ஒரு டாக்கெட் மெயின்டைன் பண்ணிட்டுனா நம்ம எதுக்கு எல்ஐசி ஆஃபீஸ் போகவே வேண்டியது, எல்லா ரெக்கார்டுமே எங்கிட்ட வச்சுக்க வேண்டியது அவசியம். என்னுடைய 30-40 இயர்ஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பாலிசிகளுடைய ரெக்கார்டு, எல்லா பாலிசிகளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே டாக்கெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அவங்களுடைய குழந்தைகள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே என்னுடைய டாக்கெட்ல எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கிறப்போ நம்ம எல்ஐசி ஆஃபீஸ் போக வேண்டிய நெசசிட்டியே இல்லை. எல்லாமே நம்ம வச்சிருக்கலாம். சப்சிக்வெண்டா அவங்க பாலிசி கொடுக்குறப்போ இதை பார்த்தே நம்ம வந்து இது பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து உங்க பொண்ணு இந்த ஏஜ் இருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். இல்லை அவங்களுடைய பிரதருக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ வந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமருடைய டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த டேட்டாஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து டாக்கெட் மெயின்டைன் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுடைய எதுவா இருந்தாலும், கம்யூனிகேஷன் எதுவா இருந்தாலும் அந்த டாக்கெட்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் எப்ப தேவைப்படுறாரோ அப்ப நம்ம எடுத்து பார்த்துட்டு அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டாஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஓ, இது என்னுடைய நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, எங்கிட்ட கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமரை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு செயல்கள், நல்ல செயல்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் அடாப்ட் பண்ண முடிஞ்சா அடாப்ட் பண்ணுங்க. பண்ணா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா இதுல இல்லை, எல்ஐசியில் நம்ம வந்து ஒன்ஸ் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரெகுலரா நம்ம வந்து இதுல அந்த ஃபீல்ட்ல நினைச்சு இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய காரியங்கள் செய்தால் மட்டும்தான் நம்ம கண்டினியூவா இருக்க முடியும் என்பதை திரும்பவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 சிஸ்டமேட்டிக் பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த இலக்கையுமே அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், இப்ப இருக்கிற நாட்டினுடைய நிலைமைகள், இந்த பினான்சியல் சினாரியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்தாலுமே நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ரெகுலரா வெற்றி அடையவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மோசமான காலத்துல கூட வந்து ஈவன் கொரோனா காலத்துல கூட, கஷ்டமான காலத்துல கூட அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சுத்தி எவ்வளவு நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்க போற இடங்கள்லாம் நிரம்பி அந்த கஸ்டமர் வந்து அவருக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர் கூட ஸோ இவர் வந்துட்டாரு, நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். அது என்ன, இன்னைக்கு ஒரு விதையை போட்டாலே முளைக்கிறப்ப முளைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விதையை, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விதையை வந்து நம்ம வந்து விதைக்கணும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். ஒரு கஸ்டமர் வந்து கடந்த எங்கிட்ட வந்து அந்த கஸ்டமர் வந்து அவரை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சேன். பாலிசி அவர் ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருந்த பாலிசி பத்தி பேசவே இல்லை, பாலிசி எங்கிட்ட கொடுக்கல. பட் இருந்தாலும் அவர் பெரிய ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த ஏரியா போறப்போ அவர் போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெகுலரா பார்த்து பேசி நாட்டு நடப்பெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்துருவோம். ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஒரு ஃபைன் மாதிரி அவர் கூப்பிட்டாரு. எங்கிட்ட வந்து நீங்க பாலிசியை கேட்கல அப்படின்னு. இல்ல சார், நீங்க நிச்சயமா எடுப்பீங்க, பட் இப்ப தேவையில்லை போல் இருக்கு, அதனால வந்து நான் விட்டுட்டேங்க அப்படின்னு. இல்ல, நான் வந்து நீங்க ரெகுலரா இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களா இல்லையாங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக உங்களை 10 வருஷம் வெயிட் பண்ணேன். நீங்க இந்த ஃபீல்டு நினைச்சு இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே
என்னுடைய என்னுடைய ஃபேமிலி முழுவதுமே உங்கள்கிட்ட தான் நான் பாலிசி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி அத்தனையுமே எங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு ஒரு முகவராகப்பட்டவர் தொடர்ச்சியா அந்த ஃபீல்டில் இருக்கிறாரான்னு அப்படி நம்மள ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் பார்த்து கொடுக்குறாரு. அப்ப கேட்டேன் நான் அவர்கிட்ட, என்ன சார் நீங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சிரமமாச்சுங்களே, எப்படி இது பண்ணுவீங்க? இல்ல, நான் இது வந்து ரொம்ப காலமா கடைபிடிச்சிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு கடையில போய் வாங்கினா அந்த கடையை பத்தி அனலைஸ் பண்ணி அவர் அவர் என்ன ரேட்டு போட்டாலும் பார்த்துக்குவேன். ஒன்ஸ் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுத்து அதுக்கு 10% எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். என்னுடைய இது வந்து அப்ரோச் அப்படித்தான் அப்படின்னு சொன்னார். அப்பதான் தெரியுது அவர் வந்து ரெகுலரா ஒருத்தரை வச்சுட்டாருன்னா அவர் கண்டினியூவா லைஃப் ஃபுல்லா வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாலிசியர்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரெகுலரா நம்ம வந்து இவர் போட மாட்டாருன்னு நம்ம வந்து விளக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு தான் லாஸ், அவருக்கு லாஸ் இல்லை. அவர் வந்து இந்த ஏஜென்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பொறுமை முக்கியம், பர்சிஸ்டன்ஸ் கண்டினியூவா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதே ரொம்ப ரொம்ப வந்து பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, சகிப்புத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம தேடி வரும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்ட்ல கண்டினியூவா நம்ம வந்து போயிட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நிறைய வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம அணுகிறப்போ அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நிறைய அசட்ஸ் வச்சிருக்கிறேன், நிறைய எல்லாம் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு தேவையே இல்லை, எல்லாம் எனக்கு தேவையான அத்தனையுமே ஃபினான்சியல் அசட்ஸ் எத்தனையுமே வச்சிருக்கேன், அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா நம்ம எல்ஐசி பிளானை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங் அப்படிங்கிறத விட ரெகுலரா யாரெல்லாம் கோச்சிங் நடத்துறாங்களோ அங்க வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபினான்சியல் சம்பந்தப்பட்டதை ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த கஸ்டமர் அணுகிறப்போ அவர் வந்து எவ்வளவு பெரிய அசட்ஸ் வச்சிருந்தாலுமே இந்த லைஃப் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்லி அந்த நேரத்தில் அவங்ககிட்ட வந்து பாலிசி வாங்க முடியும். அப்போ வந்து நமக்கு வந்து எல்ஐசி பிளான் மட்டுமே நம்ம கை கொடுக்காது, நம்ம வந்து அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நம்ம வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நமக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா கோச்சிங் சென்டர் இருக்குதோ, ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டியூட் ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ரெகுலரா எங்க ட்ரைனிங் போட்டாலும் அதை நம்ம ஜூம் மீட்டிங்லயோ அல்லது பர்சனலாவோ அட்டன் பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த ஃபீல்டு இருக்க முடியும். கத்துக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய கஸ்டமரா இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அசட்ஸ் வச்சிருந்தாலுமே லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து அந்த ஒரு ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே நமக்கு அனுபவம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியா வந்து பாலிசியில சேல் பண்ண முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி விற்கிறத மட்டும் சேல் பண்றது மட்டும் நம்மளுடைய கடமை அல்ல. நம்ம ரெகுலரா கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சிருக்கணும். நம்ம வந்து கண்டினியூவா நம்ம வந்து கண்டினியூ எஜுகேஷன் வச்சுட்டு இருக்கோம். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரெகுலரா ட்ரைனிங், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் நிறைய அட்டன் பண்ணணும், ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக இந்த துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒரு ஒரு டெவலப்டு ஏஜென்சியுடைய ஒரு இதுன்னு பாத்தீங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலரா நான் எம்டிஆர்டி பண்றதுனால இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. நிறைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டாப் ஏஜென்சிகளோட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வேற கண்ட்ரிக்கு போனாலுமே அவங்க இன்சூரன்ஸ்ங்கிறது கான்செப்ட் உலகம் முழுவதும் ஒன்றுதான். அதாவது வந்து இன் கேஸ் ஆஃப் எனிதிங் ஹேப்பன் இந்த ஃபேமிலி வில் கெட் த இன்சூரன்ஸ் பெனிஃபிட். ஸோ இதுதான் இன்சூரன்ஸ் எலிமெண்ட் ஒன்று தான். அவங்க விற்கிற விதம் தான் வேற, அவங்களுடைய ப்ராடக்ட், அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வேற இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸை பத்தி எங்க இருந்தாலும் வெளிநாடு இல்லை உள்நாடு இல்லை எங்க இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா சேல் பண்ண முடியும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்க, கஸ்டமர் அணுகிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நிறைய ஏஜென்ட்ஸை பார்க்கறதே இல்லை. இப்போ என்னோட சிட்டியில் கோயம்புத்தூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா
நிறைய ஏஜென்சி வந்து கஸ்டமரே யாருமே ஃபீல்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் தெரியல. நீங்க வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் அந்த கிரிக்கெட்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து நம்மளுடைய அவர் எப்படி வந்து அந்த பேட்டும் மட்டையும் பந்தும் தான் அவருடைய இதுவே அசட்டே. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் இந்த அளவுக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆயிருக்காரு. ஸோ நம்மகிட்ட இருக்கிற இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து பாலிசி ஹோல்டரை சந்திக்கணும், மார்க்கெட்டை சந்திக்கணும், அவங்க ஃபீல்டில் போய் சந்திக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ராக்டிஸ். டெய்லி இந்த ப்ராக்டிஸை நம்ம விடவே கூடாது. இந்த ப்ராக்டிஸ் லைஃப் லாங் ப்ராக்டிஸ், எவர் எண்டிங் ப்ராசஸ். இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ரெகுலரா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த கஸ்டமரை அணுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இல்லாத அவங்களோட ஒரு வந்து பிராக்டிஸ் பண்ணி 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 அவங்களோட வந்து ஒரு நம்மளுடைய குரூப்ல வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த துறையில மிகப்பெரிய சாதனைகள் புரிய முடியும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நண்பர்களே, சார் கண்டினியூ ஓகே பண்ணுங்க. சொல்லுங்க சார். எஸ் சார், நீங்க பேசுங்க சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார் இடையில இடைமறிச்சதுக்கு. அன்பு நண்பர்களே, சிவகரா இன்டர்நேஷனல் ட்ரெயினர் சிவகரா அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட வி கேன் வின் அப்படின்ற புத்தகத்துல, அதாவது கற்ற கல்வி, கேட்ட விஷயம், பார்த்த விஷயம் 72 மணி நேரத்துல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், 21 டேஸ் கடைபிடிக்கணும். அதை விட நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை விரும்ப கத்துக்கணும். அவரோட அந்த புக்கில் டோட்டல் சாரத்துல நான் எடுத்த அந்த ஒரு கண்டென்ட், அது ஒண்ணுதான் எனக்கு லைஃப்ல இது வரைக்குமே போயிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சாஃப்ட்வேர் குரூப்ல அடிக்கடி கொஸ்டின் பண்ணுவாங்க, எப்படி நண்பரே நேத்து பாண்டிச்சேரின்னு போட்டிருக்கீங்க குரூப்ல, இன்னைக்கு வந்து கடலூர் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஏற்காடில் இருக்குன்னு போடுறீங்க, இதை எப்படி ரெகுலராக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உடம்புலாம் ஏற்றுக்குதா, உங்களுக்குலாம் எப்படி ஒன்றும் அந்த மாதிரிலாம் பேக் பெயின் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரலீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மதிப்பிற்குரிய பாலச்சந்தர் சார் சொன்னதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் நமக்கு நீடு நெசசிட்டி இருக்கு. ஏன்னா இன்சூரன்ஸ் துறையில இத்தனை ஆண்டுகள் நம்ம டிராவல் பண்ணியாச்சு. அப்ப நம்ம திரும்ப இதுக்கு மேல ஒரு புது ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம அதுல நம்மளோட இன்னோவேட்டிவான ப்ராடக்டிவான விஷயத்தை காட்டுறதுக்கு பதிலா 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இதில் நம்ம தொடர்ச்சியா வேலை செஞ்சிருக்கோம், தொடர்ச்சியான அனுபவத்தை எடுத்திருக்கோம், தொடர்ச்சியான கல்வி அறிவு இது சம்பந்தமா கிடைச்சிருக்கு. அப்போ சிவகராவோட கண்டென்ட் என்ன சொல்றாரு, வீ கேன் வின்ன்ற புக்ல நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை அட்லீஸ்ட் விரும்ப கத்துக்கணும், வேற வழியே இல்லை. இப்போ சார் சொன்னாங்க நிறைய நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய எல்ஐசி டொமைன்லையும் சரிங்க, மார்க்கெட்டிங்லையும் சரி, பேன் இந்தியா லெவல்லையுமே சரி, நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இது மாதிரி இருந்தாலுமே நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அட்லீஸ்ட் இதுவாவது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்குதுன்ற மாதிரி நான் இதை விட இன்னும் குறைச்சலான ஒரு ஏர்னிங்ஸ் உள்ள 10% 5% ஏர்னிங்ஸ் உள்ள மாதிரி ஃபீல்டு எல்லாமே நிறைய இருக்கு. அப்போ நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம அனுபவபூர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியை எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நம்ம அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சார் சொன்னாங்க நிறைய நண்பர்கள் ஃபீல்டில் அதிகமாக பார்க்கறதே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட கிரவுண்ட் ரியாலிட்டியும் உண்மைதான். நான் வெளியே நிறைய மக்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்டாக தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த வருடம் நான் பாலச்சந்திர சார்ட்ட பேசும்போது கூட இந்த வருடம் நிறைய எம்டிஆர்டியோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அதுக்கு முன்னாடி வருடங்களை கம்பேர் பண்ணும்போது எம்டிஆர்டியோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம உழைக்கக்கூடிய அளவை வந்து நம்ம இதுக்கு மேலே அதிகப்படுத்தணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய அந்த புரோட்டோகால் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண கமிஷன் ஸ்ட்ரக்சர் வேற, இப்போ இருக்கிற கமிஷன் ஸ்ட்ரக்சர் வேற. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்ஐசியோட நார்ம்ஸ், கண்டிஷன்ஸ், கமிஷன் ஸ்ட்ரக்சர் வேறையா இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்மளோட ரூபாய் மதிப்பு குறையிறதால, டாலர்ஸ் வேல்யூ அதிகமாகிறதால ஒவ்வொரு முறையும் நமக்கான அந்த எம்டிஆர்டிக்கான கமிஷன் ஸ்ட்ரக்சரும் எம்டிஆர்டிக்கான ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது இப்போ நம்மளோட டாலர் விலை ரொம்ப கீழே போனதால நமக்கு இப்போ ப்ரீமியம் ரொம்பவும் அதிகமாக இருக்கு. அதனால நண்பர்கள் இப்போ சாரோட ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டியா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மதிப்புமிக்க நேரத்தை நமக்காக அவர் சார் இப்போ ஒரு காலில் இருந்து அவங்க வந்துட்டு இருந்தாங்க. நான் பேசும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. சார் இப்போவே கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்திருந்தாங்க. அதனால தான் நம்ம இடையில கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சாருக்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா நானும் கேள்வி கேட்கணுன்றதுக்கு இல்லாம ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா ரொம்ப இன்டெலெக்சுவலான கேள்வி சார்கிட்ட எதிர்பார்க்குறோம். நீங்க கேள்வி டிபெண்ட்ஸ் டைமிங் தான். அந்த டைம் பவுண்டுக்குள்ள நம்ம அதை முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நண்பர்கள் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் அதுக்கான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நமக்கான பதில அவங்க கொடுப்பாங்க. ப்ளீஸ்.
கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஹலோ எஸ் சொல்லுங்க சார். ஹலோ சார், இப்போ சார். நான் சிங்கிள்ல பாத்தீங்கன்னா 5 lakhs மேல போச்சு பிரீமியம் கட்டினாக்கா உங்களுக்கு டாக்ஸ் வருங்கிறாங்க சார். கரெக்ட் சார். சிங்கிள் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs மேல இப்போ யூலிப் அந்த மாதிரி ஸ்கீம் போடுறோம் நம்ம நிவேஷ் பிளஸ். அதுல பாத்தீங்கன்னா 2.5 lakhs மேல போச்சுன்னா சிங்கிள் பிரீமியம் ஒன் டைம் டெபாசிட் தான் டாக்ஸ் வருங்கிறாங்க. இப்போ அதனால எப்படி மெச்சூரிட்டி பார்த்து டாக்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? அதாங்க இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க, 2.5 lakhs யூலிப்புக்கு இருந்ததை சிங்கிள் ரெகுலர் பிரீமியம் கட்டுறதை வந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க. நீங்க எவ்வளவு வேணா நீங்க பிரீமியம் கட்டிங்க, இது மட்டும் இருக்கு உங்களுக்கு. அதாவது வந்து வடிகால இந்த டாக்ஸ் மட்டும் இருக்கு. கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ங்களா? கேபிட்டல் கெயின், சாரி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் Capital டாக்ஸ் gain tax. மட்டும் கொடுக்கணும். மெச்சூரிட்டி டைம்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மட்டும் 12.5% இருக்கு சார். இப்போ வந்து அந்த 2.5ங்கிறது இழுப்பு எடுத்துட்டாங்க. பட் ரெகுலர் பாலிசிக்கு மேக்ஸிமம் 5 lakhs தான். அந்த 5 lakhsக்கு மேல வரக்கூடிய இது வந்து இட் இஸ் டாக்ஸபிள் இன்கம். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் என்ன பிரீமியம் அந்த 10 வருஷம் கட்டிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அது வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா A-B அப்படிம்பாங்க. நீங்க கட்டுற பிரீமியம், அது வரக்கூடிய போனஸ், இதை வந்து மைனஸ் பண்ணிட்டு என்ன இருக்கோ அது வந்து அதுதான் உங்களுடைய பெனிஃபிட். அந்த பெனிஃபிட்டை வந்து இட் இஸ் டாக்ஸபிள் இன்கம். அந்த அந்த டைம்ல நீங்க என்ன ஸ்லாப் இருக்கீங்களோ அந்த டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது அதர் ரூல் ஆஸ் இட் இஸ் இருக்கிறது. அந்த 5 lakhsங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு வீக் நமக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் பாயிண்ட் இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. நான் சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஆண்டுகளாகவே முகவர்களுக்கு, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் துறையில எல்லா கதவுகளையுமே அடைச்சிட்டாங்க. நீங்க எந்த கதவுமே திறக்கவே இல்லை. இப்ப இந்த பட்ஜெட்டோட நம்மளுடைய எல்லா கதவுகளையும் ஓப்பனா இருந்த அத்தனை கதவுமே அடைச்சிட்டாங்க. ஸோ இதுல தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை கதவுகள் அடைச்சாலுமே நமக்கு வந்து ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரியலா வந்து இன்சூரன்ஸ் மட்டும்தான் விற்க முடியும். ரியல் இன்சூரன்ஸ் இப்பதான் வந்து ரியல் இன்சூரன்ஸ் இம்பாக்டே இப்போ இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. டாப் எண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் இன்சூரன்ஸுக்கு இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த ரியல் இன்சூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் டேர்ம் பிளான். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே 6 to 6.5% மேல ஈல்டு கொடுக்காது. அது ஈவன் 15 years இருந்தாலும் 20 years இருந்தாலும் சரி, இந்த மேக்ஸிமம் நம்ம ஈல்டு பாத்தீங்கன்னா 6 to 6.5 தான். பட் இதுதான் வந்து நிர்ணயிக்கப்பட்டது. இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் இப்படித்தான் இருக்க போகுது. ஆனா பேங்க் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்டுக்குமே பாத்தீங்கன்னா 6.5 to 7% இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம எல்ஐசி மட்டும்தான் 6.5% வரைக்குமே நம்ம எல்லா ப்ராடக்ட்லையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரைவேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3.75 தான் மேக்ஸிமமே இருக்கு. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து யூலிப் பிளான் தான் விற்கிறாங்க. அதுல யூலிப்ல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது அந்த கஸ்டமருக்கு வந்து கஸ்டமருடைய பணம் தான். கஸ்டமர் 95% அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது, 5% தான் அங்க வந்து இன்சூரன்ஸ் எலிமெண்ட் இருக்கு. அப்ப அந்த கஸ்டமர் தான் அவருடைய அந்த மணி வந்து சுவிட்ச் பண்ணி கரெக்டா ப்ராஃபிட் பண்ணிக்கணும். அவங்க வந்து கரெக்டான இது போறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய எல்ஐசி வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் அந்த யூலிப்ல வந்து ஒரு திறமையான ஒரு இன்னும் வந்து நமக்கு இது கொடுக்கல, திறமையான இன்புட் கொடுக்கல. ஆனா அதே பிரைவேட் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா யூலிப் அதிகமா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் பிரீமியம் கொடுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்விட்சிங் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு, அதாவது ஷேர் மார்க்கெட்ல கைதேர்ந்த ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து யூலிப் பிளான் தான் அதிகமா இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டை விட யூலிப் பிளான்ல ப்ராஃபிட் ஜாஸ்தி. எப்படின்னு பாத்தீங்கன்னா யூலிப் பிளான் வந்து இப்ப இருக்கிறது தான் இப்போ வந்து யூலிப்பை வந்து கேபிட்டல் கெயின் கொண்டாந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேபிட்டல் கெயின் இல்லை. இந்த யூலிப்ல தான் வந்து அதிகமா ஈல்டு எடுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆவரேஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 11 to 12% அதுக்குள்ளதான் ஆப்ரேட் ஆகும். ஆனா இதே யூலிப்ல என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு, உங்க எல்ஐசியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட், பட் ஆனா நீங்க அந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய அந்த இது பண்ணிருக்கீங்க பாருங்க, அந்த சிஸ்டம், அந்த அதாவது வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இல்லை அப்படிங்கிறாங்க. மியூச்சுவல் இது யூலிப் சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இல்லை பிரைவேட் கம்பெனியை கம்பேர் பண்றப்போ அப்படின்னாரு. அந்த நான் பர்டிகுலரா அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த யூலிப் பிளான்ல மட்டுமே பர் இயர் 20-25% ப்ராஃபிட் பார்க்குறாரு. ஆனா ரெகுலரா எவ்ரிடே அவர் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டுடைய டைம்ல 9 to 3க்குள்ள ஆப்ரேட் பண்ணி
சுவிட்சிங் ஆப்ஷன் பண்ணி பாண்ட் ஃபண்ட் க்ரோத் ஃபண்ட் ரிஸ்க் ஃபண்ட் இப்படி மாற்றி அந்த பிரைவேட் கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ப்ராஃபிட் பார்த்து கடைசியில் ஓவராலாக அந்த இயரில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 to 25% அவருடைய போர்ட்ஃபோலியோ எங்கிட்ட கொடுத்தாரு. இது மாதிரி உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் பர் மந்த் எங்கிட்ட சொன்னது அவர் பர் மந்த் ஐ வில் பே 5 lakhs அப்படின்னா இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி ரெடி ஆகலை அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பிரைவேட் கம்பெனி வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம வந்து ரெகுலர் பிளான் தான் விற்க முடியும். பட் இருந்தாலும் வந்து இப்ப இருக்கிற அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணதுனால திரும்ப நம்ம வந்து நிவேஷ் பிளஸ் இண்டெக்ஸ் பிளஸ்ல தாராளமாக சேல் பண்ணலாம். அந்த 5 lakhs பிராக்கெட்டை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பெரிய கிளைண்ட் ரீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஈல்டை சொல்லி தான் வைக்க முடியும். ரெகுலர் பிளானை எல்லா நீங்கள் ப்ராடக்ட்டையுமே அனலைஸ் பண்ணி ஃபைனான்சியல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் லாங் டைமில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே 6.5 to 7% மேலே இல்லை. ஓவராலே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த 5 lakhs மேலே ப்ரீமியம் கட்டுறவங்க நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வித் இன்சூரன்ஸ்க்காக உள்ள வர்றாங்க. ஸோ அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். வேற இது நன்றி சார். சம்பந்தமாக அடுத்த கேள்வி, நண்பர்கள் கேட்க வரும் நண்பர்கள் தங்களோட கிளை உங்களோட நேம் சொல்லிட்டு கேட்கலாம் சார். சார் உங்க கேள்விக்கு பதிலளிக்க தயாரா இருக்காங்க. தாராளமா நீங்க எந்த ஃபீல்டு நண்பர்கள் ஃபீல்டு சம்பந்தமா இல்ல உங்களோட ப்ரொபோசல் கம்ப்ளீஷன் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் எதா இருந்தாலும் கேட்கலாம். அண்டர் ரைட்டிங் பத்தி தாராளமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பெரிய பிக் கேஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி அதை கம்ப்ளீட் பண்றது ஒரு ஷார்ட் மெத்தட உங்களுக்கு வந்து தெளிவு. இம்மானுவேல் சந்தோஷ் சார், நீங்க क्वेश्चन கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், குட் ஈவினிங் சார். சார் இப்போ நான் ஒரு புது ஏஜென்ட். ஓகே, சமீபத்துல தான் சைன் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த சமயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் ஆமா கம்ப்ளீட்டா ஒரு பிகினரா நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன மாதிரி அந்த தொழிலை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் ரொம்ப கம்மி. ஸோ இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தின ஒரு இது உங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சார். இமானுவேல் சார், உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட பேக்ரவுண்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சதான் சார் அதுக்கான பாசிட்டிவான விஷயம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா क्वेश्चन கேட்கும்போது? போட்டோவே தெரியுங்க சார். சார் கேக்குதா? தெரியுதா? ஓகே சார். ஓகே சார், थैंक यू சார். இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொஃபைல் சார் உங்களோடது? பிசினஸ் ஆர் ஜாப் அந்த மாதிரி? சார் நான் இது வரைக்கும் வந்து அது நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. அதாவது இதுக்கு இந்த தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியால இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். கம்ப்ளீட்டா வந்து எனக்கு பெரிய அளவுல பிசினஸ் அறிமுகமோ அல்லது ஏதோ ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற அளவுல தான் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும். நீங்களும் வெற்றி அடைய முடியும் சார். லைஃப் இன்சூரன்ஸ்ல கட்டாயம் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் முகவர்கள் இருக்காங்க. நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து உங்களுடைய சர்க்கிள், நீங்க சொன்ன சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் கம்மியா இருக்கு, ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்குங்கிறீங்க. கவலையே படாதீங்க சார். உங்களுக்கு மிகப்பெரிய வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு கேன்வாசிங். என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1911 1985ல எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ நான் வந்து கோல்டு கேன்வாசிங்ல இறங்கினேன். கோல்டு கேன்வாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாதவர்களை போய் பார்த்து நம்ம வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து நம்மளை அறிமுகப்படுத்திட்டு அவங்ககிட்ட பாலிசி கேட்கறத விட இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கோல்டு கேன்வாசிங் மெத்தடில் நீங்க இறங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு நோட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார். அதில் வந்து கொஸ்டின் 2 ஆன்சர் மாதிரி போட்டுட்டு நீங்க எவ்வளவு அதான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு டேட்டா ஷீட் மாதிரி கலெக்ஷன் பண்ணிட்டு நீங்க கோல்டு கேன்வாசிங் பண்றது பெட்டரா இருக்கும். அறிமுகம் இல்லாத எந்த கடையா இருந்தாலும் சரி, இந்த ஆபீஸா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்துட்டு நான் இன்சூரன்ஸ் தொழில் எடுத்திருக்கேன், இந்த நான் கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் வந்து நீங்க அப்படியே டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு
அதுலேயே அவங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர், மெயில் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணி இதில் பொறுத்தளவு கோல்டு கேன்வாசிங் பொறுத்தளவு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அடுத்த பாலிசியை வாங்க முடியும். நிச்சயமாக அதில் வந்து 100% கேரண்டி சார், 100% சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்ச அறிமுகமானவர்கிட்ட 10 தடவை போய் 20 தடவை போய் நீங்கள் பாலிசி வாங்குறத விட, பாலிசி வாங்கி ஜெயிக்கிறத விட கோல்டு கேன்வாசிங்கில் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சம்மந்தமாக டேட்டாஸ் எடுத்துக்கணும். அவருடைய நேம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா அந்த பாலிசி சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் எப்போ பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ பாலிசியில் வந்து நாமினி யார் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பாலிசி பாண்டை வெரிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பாலிசி சம்மந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு குழந்தைக்கு பாலிசி எடுத்துப்பாங்க, அந்த குழந்தை வந்து இப்போ மேஜர் ஆகிருக்கும். அப்போ வந்து இப்போ அது அந்த இடத்துல வந்து நாமினேஷன் நம்ம வந்து கொடுக்கணும், ஃப்ரெஷ் நாமினேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள போய் ஒரு நல்ல ஒரு நிறைய நீங்கள் வந்து அதாவது வந்து கோல்டு கேன்வாஸின்னு இறங்கிட்டா நீங்கள் யாரை வேணால் பார்க்கலாம் சார், கலெக்டரை பார்க்கலாம், பெரிய பெரிய ஆட்களை பார்க்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ரெக்கார்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டு போய் பார்க்கறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு கேன்வாசிங் பண்ணுறப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு மேஜர் மிலிட்ரியில் ஒரு மேஜர் ஜெனரலாக பார்த்தேன். அவர் வந்து ஒரு மிலிட்ரி கேம்பஸ்க்குள்ளே போயிட்டு மிலிட்ரிக்குள்ளே நம்ம பாலிசி எடுத்ததில்லை, பட் இருந்தாலும் ஒரு தடவை மோதி பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மேஜர் ஜெனரல் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹெட்னே வச்சுக்கலாங்க வைக்கலாம், அவரை வந்து சந்திக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணிட்டு போய் உள்ளே போய் பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் நல்ல அதாவது வந்து அவருடைய கேபின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட அந்த மாதிரி கேபின் இல்லை, அவ்வளோ பெரிய கேபின்ல நாம சாதாரண ஒரு முகவர், நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்னு பாத்துங்க, ஒரு சாதாரண முகவர் என்ட்ரி கொடுக்குறாரு, அவரோட சல்யூட் அடிச்சு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உள்ள உட்கார வைக்கிறார் சார். உள்ள உட்கார வச்சு அவர் சேருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்கு, அங்க வந்து எல்லாமே வச்சிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாரு. எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு எங்கிட்ட நிறைய பாலிசி வச்சிருக்கேன், அவர் மிலிட்ரியில் இருக்கிறனா நிறைய பாலிசி இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் மாற்றணும், வேற வேற பிரான்ச் எங்கேயோ இருக்கு, இதெல்லாம் ஒரு செக்ரிகேட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாலிசி எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சார். அறிமுகமே இல்லை, யாருன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து டோரை நாக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து எல்லையே இல்லைங்க, இன்சூரன்ஸ் பொறுத்து எல்லையே இல்லை. பட் ஆனா வந்து நம்ம அந்த ஒர்க்கிங் ஸ்டைல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவா நம்ம நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா போகணும். நம்ம போனோம்னா பாசிட்டிவா ஜெயிச்சுட்டு வர்றோம்ங்கிற மைண்ட் மட்டும் இருக்கணும். அவர் பாலிசி போடுறது ரெண்டாவது, ஆனா நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ டாக்டர்ஸை பார்க்கலாம், அட்வொகேட்டை பார்க்கலாம், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல் அத்தனை பேர்த்தையும் சந்திக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிரைம் டைம்ல நம்ம பொண்ணான நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது. மேக்சிமம் எல்லாம் நான் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 10 மணிக்கு மேலே தான் நைட் சந்திக்கிறேன், 10 மணிக்கு மேலே தான் அவங்க ஃப்ரீ. அப்போ வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எல்லா பேஷண்ட்டு போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி இப்போ அவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை பற்றி சொல்லி இது பண்ணி அறிமுகப்படுத்தி உள்ள போகிறப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய நம்ம வந்து ஏன் வந்து இவங்க மெடிக்கல் ரெப்பெல்லாம் வந்து 8 மணி 9 மணிக்கு போகிறாங்க, ஸோ அவங்க காலையிலேருந்தே போகலாமே, அப்படி இல்லைங்க. டாக்டர் சந்திக்கணும்னா அதுக்குன்னு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் போனால் மட்டும்தான் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து டாக்டர் சந்திக்கணும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கணும். பிசினஸ் பீப்புளை சந்திக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிசினஸ் பீப்புள் நீங்க அறிமுகமே இல்லைன்னா கூட ஒரு கடைக்கு போனா கூட நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். காலையில 9 மணிக்கு போறத விட லிசர் டைம் 2 to 3, அப்ப எந்த கூட்ட கஸ்டமர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து அறிமுகப்படுத்திட்டு நம்ம வந்து பாலிசி கோல்டு கேன்வாசிங் பண்ணி ஜெயிக்க முடியும். நிச்சயமா ஜெயிக்க முடியும் சார். நிச்சயமாக நீங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நல்ல ஒரு துறையத்தை எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஆரம்ப காலத்தில் நிறைய வந்து உங்க எஃபர்ட், மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுங்க, கண்டினியூவா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கா இன்கம் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ சார். இமானுவேல் சார், நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், மக்கள் கூட நிறைய பழகிருப்பீங்க, நிறைய மக்கள் கூட டிராவல் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பணமாக்குற ஒரு சிறப்பான துறையில ₹1 செலவில் ₹1 முதலீடுன்ற துறைக்கு வந்திருக்கீங்க. அதனால உங்களோட பழக்க வழக்கங்களை பணமாக்கலாம் சார். டிபெண்ட் அப்பான் யுவர் மைண்ட் செட். இந்த தொழிலையும் நம்ம வந்து கோடியை சம்பாதிக்கலாம்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லட்சங்களையாவது சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க சார். அடுத்து நம்மளுடைய கேள்வியாளர், 3வது கேள்வியாளர் யாரா இருந்தாலும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சாரோட வேல்யூவான டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஃப்ரம் ராமமூர்த்தி செட்டியார், திருத்தணி பிரான்ச். Yes, sir. பேசுங்க Sir, good evening, sir. Good evening. Very good evening, Raman sir. Good evening, sir.
சார் ஆக்சுவலா இந்த ஷார்ட் டர்மா வந்து வேல்யூபிள் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. எஸ் சார். நான் வந்து 32 இயர்ஸா இருக்கேன். வெரி குட் ஃபைன் சார். வெரி குட் சார். ஜெடம் கிளப் மெம்பர், ஓகே சென்னை டிவோ 2. ஓகே சார் இப்போ நீங்க கொடுத்த அந்த மெசேஜ்ல சரி இந்த இருக்கிற குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு எம்டிஆர்டி சரி ஷார்ட் டர்மா முடிக்கிறதுக்கு சரி கொடுத்த பிளான்ஸ் லட்சியம் சரி, உற்சவம் சரி, ஓகே உமாங்கும் சரி, எது மாதிரி பேக்கேஜ் ஸ்பிட் பண்ணா ஒரு 10 கிளைண்ட் பார்த்தா முடிக்கிற மாதிரி, இல்ல 20 கிளைண்ட் பார்த்தா முடிக்கிற மாதிரி, ஓகே ஓகே இல்ல ஒரு 5 கிளைண்ட் பார்த்தா முடிக்கிற மாதிரி, இது மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கு இல்லையா? ஆமா நிச்சயமா சார். அந்த ஒரு வேல்யூபிள் மெசேஜ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையில் இருக்கீங்க சார். உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட் நான் கொடுக்குறேன் சார். நம்ம வந்து இப்போ நம்ம சென்னை டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பென்ஷன் பிளான் அதிகமாக விற்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பென்ஷன் பிளான் தான் அதிகமாக சேல் ஆகுது. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜீவன் அக்ஸையோ இல்லை ஜீவன் சாந்தியோ நீங்கள் வந்து ஒரு பல்கா 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் டைம்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். அதை வந்து சேல் பண்ண முடியும். சேல் பண்ணீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம் மட்டும் நினைக்காதீங்க. 1 கோடி ரூபா ப்ரீமியம் தான் நம்ம 2 lakhs வந்தாச்சு. ஒரு 5 கிளைண்ட் அது மாதிரி ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. 5 கிளைண்ட் நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் ரெகுலர் பாலிசியில வந்து நீங்க ஜீவன் உற்சவ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான் விரும்புறாங்க. 5 இயர் டைம்ல 5 லட்சம் ரூபாய் ப்ரீமியம் 5 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுங்க. 25 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி ஒரு 5 பேரை வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு செலக்டிவா ஒரு 10-25 கஸ்டமரை ரெடி பண்ணி வச்சுட்டு ஹை பிரீமியமா நீங்க வந்து பேசுங்க. சக்சஸ் ரேட் நிச்சயமா அதிகமா இருக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறனால சென்னை பொறுத்தளவு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. அதை வந்து நீங்க வந்து நம்ம பிரீமியம் லோ பிரீமியம் கேட்டா நிச்சயமா வந்து இந்த இலக்கை நிச்சயமா அடைய முடியாது. அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஜீவன் உற்சவம் வித்தாலும் சரி, ஜீவன் உமங் வித்தாலும் சரி, எந்த பிளானா இருந்தாலும் நீங்க அந்த நம்மளுடைய டார்கெட் அதான் உங்களுக்கு அந்த இன்கம் டாக்ஸ் லெவல் இருக்குல்லங்க, அந்த 5 lakhs பிளான் பண்ணுங்க சார். 5 lakhs 5 கஸ்டமர் ஆர் 10 கஸ்டமர் ரெகுலர் பாலிசி. ஷார்ட் டைம் அதிகமா நீங்க போகாதீங்க. 5 இயர் டேர்ம்ல ஜீவன் உற்சவம்னா 5 இயர் டேர்ம், ஜீவன் உமங்னா 50 இயர்ஸ் டேர்ம். ஸோ இந்த மாதிரி அமிர்த் பால்னா 7 இயர் டேர்ம் 20th இயர்ல மெச்சூரிட்டி. இதெல்லாம் அமிர்த் பால்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருந்து 5 லட்சம் 10 லட்சம் பிரீமியம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். ஏன்னா அவங்க வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருக்க இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை பேர்ல நான் ஒரு அது ஜீவன் அமிர்த் பாலை பொறுத்தளவு 5 இயர் 6 இயர் 7 இயர் டேர்ம் நீங்க 5 இயர் டேர்ம் கொடுத்து கூட ஒரு பெரிய பிரீமியத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டைம்ல ஜீவன் அக்ஸை ஜீவன் சாந்தி நிவேஷ் பிளஸ். ஸோ இதெல்லாம் வந்து சேல் பண்ணக்கூடிய அதிகமா சேல் பண்ணீங்க. அதிகமா சேல்ஸ் பண்ற விட ஹியூஜா பிரீமியத்தை பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த இலக்கை அடைய முடியும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துள்ளேன். நிச்சயமா சார். நீ சொல்ற மாதிரி அமித் பால் நான் கொடுத்துருக்கேன். சரி. பட் இப்ப இருக்க டாக்ஸ் கால்குலேஷன் இப்போ டோட்டலா சரி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து டோட்டலா இப்போ 12 lakhs நில் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. பட் இதோடைய தாக்கம் வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் செக்டர் சேவிங்ஸே வந்து டோட்டலா எஃபெக்ட் பண்ணுங்க சார். சேவிங்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது இல்ல? ஆமா நிச்சயமா பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரியும், ஹவுசிங் லோன் போக மாட்டாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஹவுசிங் லோன்ல கம்பல்சரியா இருந்ததுனால அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. அது டாக்ஸ் பெனிஃபிட் இல்லைங்கிறப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ற இந்த பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் இதுல தான் வருதுங்க சார். ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வருது. உண்மைதான் சார். ஆக்சுவலா வந்து டாக்ஸ் ப்ராசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உண்மையிலேயே வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்து பென்ஷன் வந்து உமாங்க சரி, ஜீவன் உமாங்க சரி, உற்சவம் சரி நல்லா இருக்கு. அது மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். நான் அமிர்த் பால் நிறைய கொடுத்துருக்கேன். நான் நிறைய லட்சம் நிறைய பண்ணிருக்கேன். உண்மையிலேயே தேங்க்யூ சார். உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ராமமூர்த்திங்க சார். ஓகே, அடுத்த நண்பர்கள் क्वेश्चन ரைஸ் பண்ணலாம் சார். நண்பர்கள் क्वेश्चन கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு क्वेश्चन பண்ணலாம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர் அவினாசி பிரான்ச்ல தான் இருக்கேங்க சார். அவினாசி பிரான்ச், அவினாசி ரோட் பிரான்ச் இல்ல மேடம்? அவினாசி ரோட் பிரான்ச். வெரி குட். ஓகே ஓகே, சரி சரி சார். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 10 இயர்ஸ் ஆச்சுங்க. ஆனா மினிமமா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து கொஞ்சம் பயம். வெளியில வந்து கஸ்டமர்ஸ வந்து நம்ம கேட்டு போட முடியுமா, அவங்களை எப்படி அப்ரோச் பண்றதுங்க அந்த பயத்திலேயே
அதான் மினிமமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரி. என்ன மாதிரி ஒரு எந்த லைன்ல போறேன் என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு கொஞ்சம் உங்க அனுபவத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இது வரைக்கும் 10 வருஷமா எவ்வளவு கஸ்டமர் வச்சிருக்கீங்க மேடம்? சார். 150 பாலிசியோட இருக்கும். 150 to 170. 150. ஓகே ஓகே, சரி சரி சரி. இந்த 150 பேர் வந்து ஃபேமிலி மெம்பரா இருப்பாங்க, சில பேர் பேச்சுலரா இருப்பாங்க, சில பேர் வந்து இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தானே ஒரு குரூப் இருக்கு, ஆமாங்க 12 சார். பீப்புளா இருப்பாங்க. ஆமாங்க இவங்க சார். டேட்டாஸ் வந்து வச்சிருக்கீங்களா மேடம்? 150 பேர்ல வந்து இப்போ ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர் அப்படின்னா அவங்க சில்ட்ரன்ஸ், சன்னு, டாட்டர், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இருக்குங்க சார். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குங்க சார். இந்த 150 பேருடைய ஏற்கனவே பாலிசி போட்டவங்களும் விட்டுருங்க. அவங்க ஃபாதர் எடுத்திருந்தாலும் சரி, மதர் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க சன் எடுத்து அவங்களை விட்டுட்டு எடுக்காதவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அவங்க பொண்ணோ அல்லது பேரனோ பேத்தியோ அவங்கள ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. இந்த 150 பேர்த்துல 150 கஸ்டமர் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். நிச்சயமா ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் நாள் இருப்பாங்க. போடாதவங்க சன்னோ அல்லது கிராண்ட் டாட்டரோ கிராண்ட் சன்னோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. பாலிசி ப்ரொபோஸ் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற கஸ்டமரையே இப்ப இருக்கிற கஸ்டமரையே வச்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஷார்ட் டைம்ல வேற யாரையுமே பார்க்க வேண்டாம். 150 கஸ்டமர் திரும்ப ரிப்பீட்டடா நீங்க பாருங்க இந்த 39 டேஸ்ல. அவங்களோட டேட்டாஸ் அவங்க ஒரு பாலிசி வச்சிருந்தாங்கன்னா ஃபாதர் அவங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேர்ல வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே அவங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்கன்னு பாருங்க. சன்னோ டாட்டரோ இல்லை ஒய்ஃபோ, இல்லை ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் இருக்காங்களா, இல்லை பையன் வந்து வேலையில் இருக்காங்களா, இல்லை பையன் வேலைக்கு போக படிச்சுட்டு இருக்காரா, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கொடுத்துட்டீங்க, அடுத்தது வந்து எங்க ஃபேமிலி மெம்பருக்கு நீங்க கொடுத்துருக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா என்னன்னா அப்படி அப்ரோச் பண்ணும்போது அந்த வேலைக்கு பசங்க அவங்க வாரிசெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இந்த எல்ஐசில என்ன பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் பெருசா வரல இல்ல அப்படிங்கறத நிறைய நெகட்டிவா நாங்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஆஃப் பிளானை தான் விரும்புறாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஆஃப் பிளான் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா யூனிட் பிளானை தான் நம்ம சேல் பண்ண முடியும். யூனிட் பிளான்ல வந்து கமிஷன் கம்மி தான். பட் ஆனா நீங்க அதுக்காக நீங்க சேல் பண்ணாத விட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்றீங்க. அவர் வந்து எங்கேயோ மியூச்சுவல் ஃபண்டோ வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யூனிட் பிளான் கட்டாயம் நீங்க இண்டெக்ஸ் பிளஸோ இல்ல சிங்கிள் பிரீமியம் நிவேஸ் பிளஸோ சேல் பண்ணுங்க. நிச்சயமா போகும். இண்டெக்ஸ் பிளஸ் தான் நல்லா இருக்கு. ஆனா ரேட் ஆஃப் கமிஷன் வந்து கம்மி தான். 5% தான் கொடுப்பாங்க. பட் ஆனா இருந்தாலும் ஒன்ஸ் அவர் வாங்கி ஒரு 10 வருஷத்துல பாலிசி டேர்ம் எடுத்துட்டு 5 வருஷத்துலயும் சரண்டர் பண்ணாலும் அவர் வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டி 5 லட்சத்து 7 லட்சம் வந்தாலும் வாங்கினாலும் அவருக்கு பெனிஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த யங்ஸ்டர் வந்து பிளான் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு நீங்க எல்ஐசியில் போட்டா பெனிஃபிட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு வேற ஏதாவது ஷேர்ஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்கிட்டே ப்ராடக்ட் இருக்கு, யூனிட் பிளான், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது, இண்டெக்ஸ் பிளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஷார்ட் டைம் 10 இயர்ஸ் சேல் பண்ணி பாருங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு பாலிசி போட்டு போறாரு. ஸோ அப்போ வந்து ஃபீல்டில் நம்ம வந்து கண்டினியூவா அவங்களோட டிராவல் பண்ண முடியும். ஓகே ட்ரை பண்ணுங்க. இந்த 150 கஸ்டமர்லயே நீங்க ஒரு 50 பேர் எப்படி செலக்ட் பண்ண முடியும் இந்த மார்ச்சுக்குள்ள? ஓகே ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் கிருஷ்ணவேணி மேடம், இதை பத்தி என்ன உங்களுக்கு தகவல் தேவைன்னா நாங்க ஃபர்தரா நீங்க லைன்ல வாங்க, சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்து சென்னையில இருந்து ஜெயக்குமார் சார், நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் சார். ஜெயக்குமார் சார், சரி சார். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். ஜெயக்குமார் சார், கோயம்பேடு பிரான்ச் MDRT ஏஜென்ட் சார். கோயம்பேடு, ஓகே ஃபைன். எஸ் சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து கோல்ட் கேன்வாசிங் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். ஓ, கோல்ட் கேன்வாசிங் சார் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே ஓகே. ஆமாம் சார், கோல்ட் கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் கேன்வாஸ் பண்ணிட்டு ப்ராஸ்பெக்டிங் எடுத்துடுறேன் சார். ஓகே. பட் ஃபாலோஅப்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் ஏதாவது நீங்க கொடுங்க சார். நான் பண்றது வந்து ஃபாலோஅப்ஸ் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்றது, கால் பண்றி ஒரு 3 or 4 daysக்கு அப்புறம் தான் கால் பண்ணி பேசுறது. பட் ப்ராஸ்பெக்டிங் வாங்கிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு வே ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். ஜெயக்குமார் சார், உங்க ப்ரொஃபைல் சொல்லுங்க. எல்ஐசி எப்போ வந்தீங்க, எத்தனை வருஷம் MDRT பண்ணிருக்கீங்க, இது எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ். வெரி குட், சொல்லுங்க சார். சார், நான் 2020 ஜூலை லைசன்ஸ் எடுத்திருந்தேன் சார். நான் 4 years ஆகுது. 5 years இதோட 5 years ஆகுது. லாஸ்ட் 2 years கண்டினியூஸ் MDRT சார். வெரி குட், ஓகே. 3 years ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபுல் டைம் பண்றீங்க, பட் ரெகுலரா கோல்ட் கேன்வாசிங் பண்றீங்க இல்லையா? கோல்ட் கேன்வாசிங். எஸ் சார், நான் ஸ்டார்டிங்ல இருந்து கோல்ட் கேன்வாசிங் தான் சார். ஓகே. அந்த கால்ல கோல்ட் கேன்வாசிங்க்கு எந்தெந்த டைப் ஆஃப் ஏதாவது ஒரு இது மாதிரி டேட்டாஸ் வச்சிட்டு போறீங்களா, இல்ல சும்மாவே ஜஸ்ட் என்ட்ரி ஆகுறீங்களா? ரேண்டமா தான் சார் போறேன்.
இல்ல அந்த ரேண்டமா போறதுக்கும் சில டேட்டாஸ் நமக்கு இருந்தா தானே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு ஆதாரம் இருந்தா தானே உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சர்வீஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் சர்வீஸ் பண்ண போறீங்கிறது ஒரு டேட்டா இருந்தா தானே அவங்க வந்து இல்ல சார், நான் பிளான் ப்ரௌச்சர்ஸ் வச்சிருப்பேன் சார். இல்ல அதை விட பெஸ்ட் நான் சொல்ற மெத்தட் நீங்க சர்வீஸ் அப்படிங்கறத தான் பார்க்கணும். பிளான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்ல பாத்துருவாங்க, இல்ல மெயில்ல பாத்துருவாங்க, இல்ல எல்ஐசில இருந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்துடுறாங்க. அதை விட வந்து ஓகே நீங்க வந்து டேட்டாஸ் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஏற்கனவே எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நாமினி மாத்திருக்காங்களா, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மாத்திருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும். அது டேட்டாஸ் கலெக்ஷன் வாங்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேங்கன்னு சொல்லி நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட நிச்சயமா செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பாலிசினாலும் கொடுத்துருவாங்க சார். ஏன்னா ப்ரோச்சர் எல்லாத்துக்குமே கிடைக்கும். எல்ஐசி பாலிசி பொறுத்தளவு 4-5 பிளான் தான் இருக்கு. அது ஒன்றும் பெருசா வந்து சொல்றதுக்கே இல்லைங்க. அதாவது பிளானை சொல்லி விற்கிறத விட சர்வீஸ் பண்ணி சேல் பண்ணணும்னா ஈஸியாக முடியும் சார். அப்போ வந்து நீங்க மேக்ஸிமம் டேட்டாஸ் தான் நீங்க வச்சிருக்கணும். டேட்டாஸ் அவங்ககிட்ட வாங்கணும். அவங்க ஏற்கனவே பாலிசி போட்டிருந்தாலும் சரி, போடல அப்படின்னா உங்களுடைய இன்கம் என்ன, இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ பத்தி இது பண்ணி, அதாவது நீங்க டேட்டாஸ் வச்சிருந்தா அதை வச்சுட்டு நீங்க அடுத்த ப்ராசஸ் ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 10 இல்ல டேஸ் சார், எனக்கு என்ன டவுட்னா நான் ப்ராஸ்பெக்டிங் எடுத்துறேன் சார். எடுத்துறீங்க, லீட் எடுத்துறீங்க. ஓகே, நான் ப்ராஸ்பெக்டிங் வாங்கிடுறேன், கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பேசி அப்ரோச் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்க பீப்புள் கிட்ட பேசி நான் கான்டாக்ட் நம்பர் வாங்கிடுறேன். ஓகே, வெரி குட். ஃபர்தரா அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு நம்ம 1 by 1 எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும்ன்றது கேட்கறேன். அப்பாயின்மெண்ட் கேட்கறது அந்த மாதிரி ஜஸ்ட் உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஐடியா கேட்குறேன். அதாவது வந்து ஒன்ஸ் டேட்டா இது வாங்கிக்கிறீங்க, கான்டாக்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க அவங்களோட அப்ரோச் பண்றது எப்படிங்கிறது கேட்குறீங்க. கண்டிப்பா எப்படி அவங்களோட ஆமா சார், நான் இப்ப நம்பர் வாங்கி வந்துடுறேன் சார். நம்பர் வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்ன்றது உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஐடியா கேட்கறேன் சார். கரெக்ட். நீங்க அந்த நம்பரோ அல்லது மெயிலோ வாங்கிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய டேட்டாஸ் நம்ம அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து இன்புட் ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதை நீங்க இன்புட் கொடுக்கலாம் தாராளமாக. நாட் ஓன்லி இன் லைஃப் இன்சூரன்ஸ், எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டதை வந்து நீங்க மெயிலாக அனுப்பலாம் சரி, இல்லை வாட்ஸ்அப் அனுப்பலாம் சரி, மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்குறப்போ அவர் வந்து இவர்கிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட மெசேஜ் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது ப்ரோச்சருங்கிறத விட ஒரு பிளானை பத்தி இப்போ ஏதோ ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ற ஜீவன் உற்சவம்னா அதனுடைய ஒரு கிறிஸ்பா ஹைலைட்ஸ் மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பண்றது, வாட்ஸ்அப் பண்றது, மெயில் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ இது என்ன நீங்க ஒன்று அனுப்பியிருக்கீங்க, இது என்ன சம்பந்தமா அனுப்பிச்சிருக்கீங்க, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி திரும்ப போய் பார்க்க முடியுமா. தொடர்ச்சியை நீங்க இன்னைக்கு ஒரு டேட்டாஸ் வாங்கிட்டு 3 நாள்ல அப்ரோச் பண்ற விட அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுக்கு அவங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் அவங்களே கூப்பிடுற மாதிரி வச்சுக்கணும்னா தொடர்பு வந்து வேற விதமா வச்சிருக்கோம். அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி லைக் பண்றாங்கிறது பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவரு வந்து இப்போ ஸோ அவங்கள வந்து அப்ரோச் பண்றது வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களை சந்திக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இன்சூரன்ஸுக்காக சந்திக்காத வேற விதமா சந்திச்சு அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலச்சந்திரன் சார், தேங்க்யூ ஜெயக்குமார். உங்களோட 2 பேரோட வேல்யூவான டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி கொடுக்குற பதில் இங்கே நம்ம குழுவில் இருக்கிற அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த நண்பர்கள் கேட்க வேண்டிய கேள்வி கொஞ்சம் கேட்கலாம், டைம் கம்மியாக இருக்கு. பாண்டிச்செல்வன் சார் ஃப்ரம் புனே. சார் வாய்ஸ் சரியா கேட்கலைங்க சார். பாண்டிச்செல்வன் சார். ஹலோ, இப்போ ஓகே? கேக்குதுங்க சார். ஃபைன் சொல்லுங்க சார். என்னுடைய நான் வந்து இந்த இல்ல அரௌண்ட் 25 இயர்ஸா இருக்கேன். வெரி குட் சார். ஓகே. ஒன்லி திங் எனக்கு வந்து ப்ராஸ்பெக்ட் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார். நான் வந்து ஒரு ரிட்டையர்டு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்தேன். பேரலா ஒர்க் பண்ணிருந்தேன் எல்ஐசி ஏஜென்ட்டா. ஓகே. இப்போ வந்து நான் 19ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னுடைய டிஃபிகல்ட்டி வந்து ப்ராஸ்பெக்டிங் பிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு, பண்றது தான் கஷ்டமா இருக்கு. ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேற ஏதாவது டைப் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கணும் சார்.
சோசியல் ஆக்டிவிட்டீஸ்னா நாட் ஓன்லி இன் கிளப், லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி இல்லாத வேற சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கி பண்ணோம்னா. நான் பிஎன்ஐல இருக்கேன் சார். நான் பிஎன்ஐல இருக்கேன். அது ஒரு வகையான இதுங்க. பிஎன்ஐ இஸ் ஓகே. ஸோ அது ஒன்று பண்ணாங்க. அதே மாதிரி உங்க ஏரியாவில் உங்க ஏரியாவோ அல்லது உங்க சிட்டிக்குள்ளேயோ வந்து நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாங்க சார். அங்கே ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு கான்டெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ப்ராஸ்பெக்ட்ஸை வெளியிலேருந்து தேட முடியும். ஓகே சார். சார் நீங்க புனேல இருக்கிறதால உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் மேக்ஸிமம் அங்க இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு இருக்காதுங்க சார். நீங்க உங்க சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால அதுக்கு ரிலேட்டடான பீப்புள்ஸ் தான் மேபி உங்களோட ப்ராஸ்பெக்டாக்கு இருப்பாங்க, கிடைப்பாங்க. நீங்க அந்த சர்க்கிளை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நல்ல பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாங்க சார். சரி சார். என்ன உங்க ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கு. லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. மராட்டி இங்க எல்லாம் ஃபுல்லுமே மராட்டி. நமக்கு சுட்டு போட்டாலும் மராட்டி. 30 இயர்ஸ் ஆச்சு இருந்தாலும் வந்து அந்த கம்பல்ஷன் இல்லாதனால அவ்வளவா கத்துக்க முடியல. அவங்க பேசுறது புரியுது, பட் நம்ம பேச முடியல. லெட்டர் ரிப்ளை பண்ண முடியல. உங்க நேட்டிவ் சார், உங்களோட ஆரிஜின் சார்? நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர், பிஹெச்டி ஆர்ட்ஸ். செட்டில் இப்போ வந்து இங்க சென்னையில இருக்கோம். சென்னையில பேரண்ட்ஸ் தான் சென்னையில. பாலச்சந்தர் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான் சார். ட்ரெய்னர், நீங்க கெஸ்ட். அப்போ உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், உங்களோட கிளாஸ்மேட் எல்லாம் பார்க்கலாம் சார், காலேஜ் கிளாஸ்மேட்ஸ். குரூப் இருக்கு, பட் அவங்க டைரக்டா எப்படி கேக்குறது இல்ல, அது நீங்க டைரக்டா பேசுறத விட டைரக்டா நீங்க வந்து இதுதான் பண்ணணும். நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க அனுப்பணும். நான் சோன்ஸ் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கறது நீங்க தெரிவிக்கணும் சார். உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ், எல்ஐசில என்ன ஸ்டேட்டஸ் அவங்க பாக்குறாங்க. ஸ்டேட்டஸ் அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவங்க பாக்குறாங்க, டெய்லி பாக்குறாங்க. ஓகே. அப்போ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலரா பிளானை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அவங்க முன்னாடியே எடுக்கணுங்கிறது இல்லாத நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்ரோச் பண்ணலாம். ஏதாவது ஒரு ரெகுலரா அவங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சுக்கலாம் சார். ஏதாவது அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். 2-3 பீப்புள் என்கொயர் பண்ணாங்க. அவங்களுடைய டாட்டர்ஸ்க்கு, சன்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்காங்க, ஹைதராபாத்ல இருக்காங்க. வருவாங்க கோயம்புத்தூர் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. சரிங்க சார். பாண்டிச்செல்வன் சார், நீங்க ஒரு முறை தமிழ்நாடு எஸ்பெஷலி கோயம்புத்தூர் வரும்போது சாரை நேரா மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தலாம் சார். நம்ம இதை விட ஃபர்தரா பேசலாங்க சார். நிறைய டிஸ்கஷன் சார் கூட பண்ணுங்க, நிறைய ஐடியா கிடைக்கலாங்க சார். தேங்க்யூ சார். லாஸ்ட் கொஸ்டின் கேட்கக்கூடிய நபர்கள் லைன்ல வரலாங்க சார், ப்ளீஸ். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு எம்டிஆர்டி லெஜெண்ட் சார் இருக்காங்க. அவங்கள நேரில் வச்சுட்டு போயிருந்தாலும் சாருக்கு பிடிக்காது. இருந்தாலும் கல நிலவரம் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி இத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. நீங்க அலுவலக ரீதியா கேட்க முடியாத ஒரு கேள்விகள் கூட நம்ம சார்கிட்ட கேட்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. நண்பர்கள் கேட்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா கேளுங்க ப்ளீஸ். யார் இப்ப பேசுறது? இந்திராணி மேடம், நீங்க பேசுறீங்களா? மைக் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். ப்ளீஸ் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். திண்டுக்கல் டு மேடம், எந்த ஊர்லங்க? திண்டுக்கல். வெரி ஓகே. திண்டுக்கல் டு பிரான்ச் சார். சரிங்க, சரி. சார், நீங்க இந்த எம்ப்ளாயி ஸ்கீம் வந்து நீங்க சொன்னீங்க சார். ஆமாங்க. நிறைய டைம் அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு அதுல சக்சஸ் ஆகவே இல்லை. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது என்னால பண்ணவே முடியல சார். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீடைல் எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இன்னொரு தடவை நீங்க கொஞ்சம் இல்ல என்ன மாதிரி எடுத்துட்டு போனீங்க? அது எந்த இடத்துல, அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? இல்ல அந்த மாதிரி இருக்கா, இல்ல வேற ஏதாவது? பார்ட்னர்ஷிப் பத்தி சொன்னீங்கல்ல சார். பார்ட்னர்ஷிப்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னீங்க சார். எனக்கு அது தெரியல. இல்ல, பார்ட்னர்ஷிப்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அது ஒரு வகையா கொடுக்கலாங்க. அதே எம்ப்ளாயர் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ பார்ட்னர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் இருப்பாங்க, அதாவது டெக்னிக்கல் பர்சன் பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் பர்சனை வந்து எம்ப்ளாயி ட்ரீட் பண்ணுவோம். இப்போ 3 பேர் பார்ட்னர் இருக்காங்க மேடம். 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் பார்ட்னரா இருக்கலாம். ஒருத்தர் வந்து அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட டெக்னிக்கலுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னொருத்தர் வந்து அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட். இந்த மாதிரி தான் இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கலவையில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து பினான்சியலா இருக்கிறவர் விட்டுருங்க. அவர் வந்து பணம் மட்டும்தான் போடுறாரு, கம்பெனிக்கு பார்ட்னரா இருக்காரு. ஆனா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றவர் ஒருத்தர் இருப்பார் நிச்சயமா, எந்த கம்பெனியா இருந்தாலும். அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றவர் நம்ம பிரிச்சா பார்ட்னரா ட்ரீட் பண்ணாத எம்ப்ளாயா ட்ரீட் பண்ணணும் அவரை.
எம்ப்ளாயர் ட்ரீட் பண்ணோம்னா எம்ப்ளாயர் ஸ்கீம் கொண்டு போகலாம். லாஸ்ட் இயர் நான் அந்த மாதிரி ஒன்று கொடுத்தேன். அதாவது ஃபாதர், சன்னு, ஒய்ஃப் 3 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி தான், எல்எல்பி கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் 2 பேரும் வந்து ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க சன்னு வந்து இடையில ஒரு 3 இயர்ஸாக வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஇ யூஎஸ்ல போய் படிச்சுட்டு எம்எஸ் பண்ணிட்டு வந்து கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். கம்பெனியில் அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக தான் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 10% தான் அவருடைய இது. அவர் பாக்கி 90% அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாதர் மதர் வச்சுக்கிட்டாங்க. 10% மட்டும் இவர் கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து டெக்னிக்கல் பர்சனாக நான் ட்ரீட் பண்ணி அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வாங்கி அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணி அப்புறம் அவருக்கு வந்து சேலரியாக கன்வெர்ட் பண்ணணும். எவ்ரி இயர் வந்து சேலரி கொடுக்குற மாதிரி கணக்கு எழுதி அந்த மாதிரியே அவர் ஆரம்பத்திலேருந்தே பிளான் பண்ணி கொடுத்தேன். சேலரி கொண்டு வர மாதிரி கொடுத்து அதை பேங்க் கிரெடிட் கொடுத்து அப்புறம் அவருக்கு அந்த இன்சென்டிவ், அதாவது பார்ட்னர்ஷிப் முன்னே ரெமுனரேஷன் தான் சேலரிப்பாங்க. அந்த ரெமுனரேஷனை சேலரியை கன்வெர்ட் பண்ணி அப்படியே கொடுத்து அவருக்கு வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து எம்ப்ளாயர் ஸ்கீம் கொடுத்தோம். ஆனால் அந்த எம்ப்ளாயர் கொடுக்குறப்ப அந்த அடண்டம் ஃபார்ம்ல எல்லாம் வந்து இந்த ரெசல்யூஷன் போடுறதெல்லாம் வந்து இவர் வந்து சன்னுன்னு நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கலாம். பட் இருந்தால் தப்பு இல்லை. இவருக்கு வந்து எம்ப்ளாயாவும் இருக்கிறாரு, பார்ட்னராகவும் இருக்கிறாரு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயாக தான் ட்ரீட் பண்ணுவோம். எம்ப்ளாயா வந்து அதிகமாக சேலரி எடுக்கிற மாதிரியும் ப்ராஃபிட்ல 10% மட்டும் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி காட்டி அவருக்கு வந்து பெரிய பாலிசி கொடுத்தேன். அதை வந்து அவர் தனியாக பிரிக்கணும். இப்போ 4 பேர் இருந்தால் யார் டெக்னிக்கல் பர்சனா யார் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுக்கு சேலரி எடுத்துட்டு போய் நம்ம சேலரி எம்ப்ளாயர் ட்ரீட் பண்ணோம்னா பல எம்ப்ளாய் கொடுக்கணும். பார்ட்னர்ஷிப் டேர்ம் பிளான் இல்லாத ரெகுலர் பிளான் கொடுக்கலாம். மினிமம் எத்தனை சார் கொடுக்கலாம்? மினிமம் எத்தனை பாலிசி? அவங்களோட ஐடி பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடி இண்டிவிஜுவல் ஐடி தான் உங்களுக்கு. இண்டிவிஜுவல் ஐடி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் எம்ப்ளாயர். அங்க எம்ப்ளாயர்ஸ் மத்தவங்களுக்கு கொடுத்தா எப்படி சார்? ஆமா, நீங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி எம்டி இருக்காங்க, பார்ட்னரா இருக்காரு. அவர் எம்ப்ளாயிஸ் ஒரு 10-20 பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க செலக்டிவா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ண எம்ப்ளாய்க்கு வந்து பாலிசி போட நினைச்சாங்களா அவங்களுக்கு தாராளமா நம்ம போட்டு கொடுக்கலாம். பாலிசி வந்து அசைன் பண்ணி அவங்க பேர்ல கொடுத்துடலாம். கம்பெனிக்கு வந்து அதை கட்டக்கூடிய பிரீமியம் வந்து அண்டர் செக்ஷன் 37A வந்து 100% டாக்ஸ் ரிபேட் கிடைக்குங்க. சார் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி சார். அது கொஞ்சம் இவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க சார். ஓனர்ஸ் வந்து என்னன்னா ஃபுல் அமௌண்ட் அவங்களே பே பண்ற மாதிரி இருக்கனால விரும்ப மாட்டாங்க சார். அதை நீங்க எப்படி பேசி வாங்குறீங்க? ஃபுல் அமௌண்ட் பிரீமியம் கட்டினாலும் அவங்களுக்கு வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறாங்க. இல்ல 10 எம்ப்ளாய்க்கு 10,000 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறாருன்னா அந்த 1 லட்சமும் அவங்களுக்கு அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குல்ல, அப்ப தாராளமா கட்டலாம். அப்புறம் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில போறப்ப இந்த பாலிசி வந்து அவர் பேருக்கு அசைன் பண்ணி கொடுத்து அவருக்கு அந்த ஒரு பெனிஃபிட்டா கொடுக்கலாமே. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லணும் நீங்க. அதை வந்து அவங்கள கட்டுறதை விட எம்ப்ளாயி கட்டினா அந்த பாலிசி வந்து நிச்சயமா வந்து லேப்ஸ் ஆயிடும். அதே வந்து எம்ப்ளாயர் கட்டினா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பாலிசிக்கு பிரீமியம் கட்டி கொடுத்து அந்த கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் ரிபேட் எடுத்துக்கிட்டு அந்த பெனிஃபிட் வந்து அவர் எப்போ வெளியில போறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆகியோ இல்லை வெளியில போறப்ப அந்த பாலிசி அவர் பேருக்கு அசைன் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்தாங்கன்னா இல்ல அவர் போகல அப்படின்னா கூட இல்ல இவர் இந்த எம்ப்ளாயி எனக்கு அவர் திடீர்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா கூட இந்த பாலிசி வந்து இவர் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு பாலிசி சரண்டர் பண்ணி பேமெண்ட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். கம்பெனியே அது சரண்டர் பண்ணி வாங்குற வாய்ப்பு வந்து ஓனர்ஸ்க்கு உண்டா சார்? இருக்கு. அது அசைன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. பாலிசி அசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் பாலிசி அசைன் பண்ணிட்டோம்னா கேன்சல் பண்ண முடியாது. அவருக்கு அந்த எம்ப்ளாய்க்கு தான் போகும். அந்த பெனிஃபிட் எல்லாம் எம்ப்ளாய்க்கு தான் போகும். அப்போ வந்து ரெகுலர் பிளான் நீங்க கொடுக்கலாம், தாராளமா எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து நீங்க இந்த அடண்டம் எல்லாம் கரெக்டா இது பண்ணணும். அந்த எம்ப்ளாய்க்கு தனியாக அடண்டம் எல்லாம் இருக்கு. ரெசல்யூஷன் போடணும். ரெசல்யூஷன் வந்து அவர் வந்து இப்போ டெக்னிக்கல் பர்சன் என்ன அந்த எம்ப்ளாயி என்ன அவருடைய டெஸ்டினேஷன், அவர் எவ்வளவு சேலரி இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து இது பண்ணோம்னா சேலரிடு எம்ப்ளாய்க்கே நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்து கம்பெனிக்கு வந்து அண்டர் செக்ஷன் அது கம்பெனி தான் ப்ரொபோசர் இஸ் அ கம்பெனி, நாட் பார்ட்னர் பேரெல்லாம் வராது. XRY அந்த கம்பெனி நேம் என்ன இருக்கோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி நேம்னா அந்த இண்டஸ்ட்ரி நேம் தான் அந்த ப்ரொபோசர். பாலிசி ஓடுற வந்து 2வதா தான் வரும். அட்ரஸ் வந்து கம்பெனி அட்ரஸ் தான் போட்டுட்டோம்னா நிச்சயமா அது எல்லாமே எவிடன்ஸ் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் போறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க அண்டர் செக்ஷன் 37A வந்து 37(1) வந்து டாக்ஸ் ரிபேட்டாக கிளைம் பண்ணலாம். அதை வந்து கிளைம் பண்ணி நம்ம 1 வருஷம் கிளைம் பண்ணி காட்டிட்டோம்னா அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்ம அந்த டைம்ல ஆடிட்டரோட அப்ரோச் பண்ணி இது பண்ணிக்கணும். ஆடிட்டரோட டைப் பண்ணிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா தாராளமாக பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய ரெசிப்ட்லேயே வந்து ப்ரொபோசர் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் தான் வரும்.
ஸோ அதனால கம்பெனி நேம் தான் அது இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவன் கம்பெனி கிளைம் பண்ணலாம். ஆனா இது எம்ப்ளாயிக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கவரேஜ், ஆனா அதோட இதெல்லாமே இல்ல பெனிஃபிட் அவர் மெச்சூரிட்டி ஆகி அவர் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். கிளைம் பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயிக்கு தானே சார்? ஆமா எம்ப்ளாய்க்கு தான் போகுது. அசைன் பண்ணிட்டோம்னா எம்ப்ளாய்க்கு தான் எடுக்க போகும். அந்த பாலிசி முழுது பெனிஃபிட் அத்தனையுமே எம்ப்ளாய்க்கு தான் போகும். அசைன் பண்ணாது இருந்தால் மட்டும்தான் கம்பெனிக்கு வரும். ஓகே. நன்றிங்க மேடம். உங்களுக்கு இது சம்பந்தமான இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில கேளுங்க. சாரு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சிறப்பான பயிற்சி. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதிப்புக்குரிய பாலச்சந்தர் சார் அவங்களோட வேல்யூவான நேரத்தையும் நமக்காக கிட்டத்தட்ட 11,000க்கு மேலே வாடிக்கையாளர் வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்கள் சாதாரணமாகவே ஒரு 100-150 கால் அட்டன் பண்ணுறோம். சார் எவ்வளோ கால் அட்டன் பண்ணுறாங்க, அவரோட டெய்லி ப்ரோட்டோகால்லேருந்து நமக்காக ரீசெண்டாக தான் கேட்டேன் சாருக்கிட்ட, திடீர்னு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்த ஒரு பயிற்சியை சாரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு எம்டிஆர்டி முகவர் நமக்கு பயிற்சி எடுக்க இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பயிற்சிக்கு சரியான நேரத்தில் வந்து சரியான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக சூப்பராக கொண்டு போன உங்கள் அனைவருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் பாலச்சந்தர் சார்பாகவும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பயிற்சி சந்திப்பு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.